पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषः स वो व्यासितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तदा द्रष्टुस्वरूपे अवस्थानं वृत्तिर्सारूप्यमितरत्र। பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்துல பிரதானமான உபதேசம் முடிஞ்சு போச்சு. என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சித்த விருத்தி நிரோதா. யோகம் என்றால் சித்தத்தினுடைய விருத்திகளை நீக்குவது. அதுல ரெண்டு விதமானது இருக்கு. ஏதாவது சில விருத்திகள் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கும். யோக சித்த சர்வ விருத்தி நிரோதம்னு ஒரு பதத்தை போட்டோம்னா எல்லா விருத்திகளும் நிரோதமாச்சுன்னா நிர்விகல்ப சமாதியானது சம்பவிக்கும். அந்த நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கும் போது புருஷன் என்ன ஆகிறான்? ஆத்மா தான் தானா நிற்கிறான். அப்ப தான் தானா நிற்கிறான்னா நமக்கெல்லாம் என்னது? சமாதியில இருக்கிறவனுக்கு அப்படி. நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது விருத்தி சாரூபியம் இதரத்திர அப்படின்னு அடுத்த சூத்திரம் 4வது சூத்திரம் வந்துச்சு. விருத்தி சாரூபியம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விற்த்தினா மனசுல இருக்கக்கூடிய சித்த விற்த்திகள். அதுக்கு சாரூபியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு சமமான ரூபம். சாரூபியம்ன்றதுக்கு அர்த்தம் சமமான வடிவை உடையவனா, ரூபத்தை உடையவன். ரூபம்னா ஃபார்ம். இந்த சித்த விருத்தி எந்த விதமா பரிணமிக்குதோ அது மாதிரியே இந்த புருஷனும் ஆகின்றான். அதான் பாத்தீங்கன்னா எனது விருத்தி, சாரூபியம், இதரத்திர. இதரத்திரன்னு என்ன அர்த்தம்? சமாதியில இல்லாத மற்றவர்களுக்கு, நம்மள மாதிரி அஜ்ஞானி ஜனங்களுக்கு ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் எப்படி இருக்கேன்? ஆத்மானா என்னது? நான். சமாதியில இருக்கிறவன் நான் நானா நிக்கிறான், சச்சிதானந்த ரூபமா நிக்கிறான், நிர்குண நிராகாரமா நிக்கிறான். ஆனா நம்மள மாதிரி லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு, அஜ்ஞானிகளுக்கு, சமாதியில இல்லாதவர்களுக்கு, இதரத்திர அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் இந்த விற்பி எப்படி பரிணமிக்குதோ அந்த விற்பி வடிவாக நான் ஆகின்றேன். விற்பி ஃபார்முக்கு நான் மாறிட்டே இருக்கேன். அப்ப இந்த விற்த்திகள் எப்படி இருக்கு? சதா மாறிட்டே இருக்கு. பரிணாமினி, க்ஷிப்ர பரிணாமினி. சித்தத்துக்கு என்ன பேரு? க்ஷிப்ர பரிணாமி. சதா பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், கருணா, லஜ்ஜா, கருணா வருது, வெக்கம் வருது, தைரியம் வருது, ஸ்ரத்த வருது, ஸ்ரத்த இல்லாம போகுது, பயம் வருது. எல்லாமே பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப மாற 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 நான் என்ன, என்னோட பர்சனாலிட்டி அப்படி ஆயிட்டே இருக்கு. மனசு டிப்ரெஸ் ஆச்சுன்னா நான் டிப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. மனசு பிரசன்னமா இருக்குன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேனே, சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு. அப்ப இந்த சித்தம் தான் நம்மளுடைய பர்சனாலிட்டி. சிம்பிள். இந்த சூத்திரத்தோட அர்த்தம் என்னது? சித்தம் தான் நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பந்தம் இருக்குல்ல, இதை லாஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருந்தோம்? இந்த சித்தம் பாத்தீங்கன்னா அயஸ்காந்தி மணிக்கல், அயஸ்காந்த மணிக்கல்பம். இந்த சித்தம்ன்றது நடுவுல இருக்கிறது. நான் இருக்க, நானுக்கு அடுத்தது சித்தம் இருக்கு. சித்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஷயங்கள் இருக்கு. 3 ஐட்டம் இருக்கு. இந்த 3 ஐட்டத்துல நடுவுல இருக்கிற அந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மேக்னெட் மாதிரி இருக்கு. மேக்னெட் மாதிரி இருந்துகிட்டு முதல் காரியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை இழுத்துக்குது. சித்தத்தோட முதல்ல ஆத்மா பாத்தீங்கன்னா ஒன்னாயிடுது. நானும் இந்த சித்தமும் பிரிக்க முடியாமல் ஆயிடுறேன். சித்தம் எங்க சாமி இருக்கு? மனசை பார்க்கலாம், புத்திய பார்க்கலாம். சித்தம் காரணம், அது பார்க்க முடியாது. எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 98% சத்வகுணம் வந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? பரம் பிரசங்கியானம். பெரிய ஞானமா? பரம் பிரசங்கியானம்ன்றதுக்கு அர்த்தம் பெரிய ஞானம், மேலான ஞானம். என்ன இடத்துல என்ன ஞானம்? நான் வேற, சித்தம் வேற அப்படின்னு அந்த சித்தத்தை பார்க்கிற தன்மை அப்பதான் கிடைக்குது. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்றோம் அப்படின்னா மனசையும் சங்கல்பத்தையும் பார்க்கணும். நிறைய பேருக்கு அது கூட தெரியாது. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மனசு வேற, மனசு வேற, நான் வேற, சங்கல்பம் வேற, நான் வேற, இது மாதிரிலாம் விவேகனம் யாரும் பண்றது இல்லை. விவகாரம் போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நம்ம சொல்றோம் என் மனசு சரியில்லை, என் புத்தி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்குற சாமர்த்தியம் பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்லவே இல்லை. ஒருவேளை நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணாலும் கூட நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம கொஞ்சம் சாதனையில இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். ஆனாலும் நம்மளும் சங்கல்பத்தையும் அதே மாதிரி மனசையும் தான் பார்க்க முடியும், சித்தத்தை பார்க்க முடியும். இந்த சித்தம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா நமக்கு தூக்கத்தில் அந்த சித்தம் இருக்கு, நானோட சேர்ந்து இருக்குது. நானும் இந்த சித்தமும் பாத்தீங்கன்னா சதா காலமும் சேர்ந்து இருக்கோம். இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? வேதாந்தத்துல சித்து ஜட கிரந்தின்னு பேர். இதே யோகத்துல பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்ய சம்யோகம்னு பேர். திரஷ்டு திருஷ்ய சம்யோகம். சம்யோகம்னா என்ன அர்த்தம்? சம்யோகம்னா சேர்ந்து இருக்கிறது. திரஷ்டாவாகிய நானும் திருஷ்யமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய இந்த சித்தமும் சேர்ந்தே இருக்கு. எப்ப சேர்ந்துச்சு சுவாமி? அனாதி சம்பந்தம். அனாதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தம் இருக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இத ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் மோட்சம். அதுதான் மோட்சம். அப்ப நிர்விகல்ப சமாதியில என்ன நடக்குது? இந்த சித்தம் பாத்தீங்கன்னா தனியா போயிடுது, இவன் தனியா ஆயிடும். அதனால நிர்விகல்ப சமாதியில இருக்கும்போது ததா திருஷ்டிக்கு சொரூப்பே அவஸ்தானம், அவன் தான் தான்ல நிக்கிறான், சொரூபத்தை அடைந்த நிலையில இருக்கான். இப்ப நம்ம எல்லாம் என்ன இருக்கும்? சேர்ந்தே இருக்கு. இப்ப நம்ம வேலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்கிறதுன்றதுக்காக தான் இந்த மொத்த யோக சாஸ்திரமும் சொல்லப்பட்டது. அப்ப முதல் 3 சூத்திரத்தோட பாத்தீங்கன்னா உத்தமதிகாரிக்கான விஷயம் முடிச்சு போச்சு. இனி உபாசகர்களா இருக்கக்கூடிய, சாதகர்களா இருக்கக்கூடிய நமக்கான விஷயம்
ஆரம்பிச்சது. இந்த விருத்தி சாரூபியம் இத்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லது லாஸ்ட் பேராகிராஃப்ல வந்து அயஸ்காந்த மணிகல்பம் சொல்லியிருக்கு. முதல்ல எதோட இணைஞ்சது? நானோட இந்த சித்தம் ஒன்னாயிடுச்சு, டிஃபரெண்ட் தெரியாம. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது அதோட நிக்கல, வெளியில இருக்கிற விஷயங்களையும் அது என்ன பண்ணிடுச்சு, தன்னோட சேர்த்து இணைச்சிடுச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, சித்தம்னு சொன்னீங்கன்னாவே ஒரு விருத்தி, ஒரு சித்த விருத்தின்னு சொன்னீங்கன்னா, சித்தம்னா சித்தத்துல தெரியாது, சித்த விருத்தி தான் நமக்கு தெரியும். இந்த சித்த விருத்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தாட்ஸா வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். என்ன புத்தியில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் புத்தி விருத்தி, மனசுல வரும்போது அதுக்கு பேர் மனோவிருத்தி. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் நேம் என்ன கொடுக்குறோம்? சித்த விருத்தி அப்படின்னு கொடுக்குறோம். இந்த சித்த விருத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்னெல்லாம் இருக்கும் சித்த விருத்தியில? ஒரு தாட்ல நானும் இருக்கேன், அதுல வெளியில இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. அப்ப தாட்டுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அயஸ்காந்த மணி. அயஸ்காந்த மணி மேக்னெட் மாதிரி. சரி, சித்தவிருத்தியோட ஒரிஜினல் ரூபம் என்ன சுவாமினா? ஒன்றும் இல்லை, திரிகுணாத்மகம், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்றேன், சித்தவிருத்தினா என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு டார்ச்ல இருந்து ஒரு பிரகாசம் போகுது. டார்ச்ல இருந்து பிரகாசம் போகுதுன்னு ஒரு பீம் மாதிரி தானே போகும். கரெக்டா வந்து ஒரு பீம் மாதிரி ஒரு கோடு மாதிரி போகும். இப்ப நான் கேட்கிறேன், நார்மல் பிரகாசம் நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சவன் இருக்கிற பிரகாசம். லைட் போட்டீங்க அப்படின்னா லைட் ஃபுல் ரூம் ஃபுல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் வழியா வெளியில வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரகாசம் பைப்புல டார்ச் லைட் மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுதான் விருத்தி. மொத்த பிரகாசமா இருக்கும்போது அது எம்மூவபிளா இருக்கு, எங்கேயும் போறதில்ல வரதில்லை. இப்ப ரூம் ஃபுல்லா வியாபகமா இருக்கு. இதே டார்ச் லைட்ல இருக்க பிரகாசம் என்ன இருக்கு? நேரா அந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் டிராவல் பண்ணுது, தூரத்துல இருக்கிறத கூட போய் அது பிரகாசப்படுத்துது. இதே மாதிரிதான் விருத்திகள். அப்ப என்ன விருத்திகளுக்கும் நானுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் சைத்தன்யம் தான், விருத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் தான், கான்சியஸ்னஸ் தான். நான் சைத்தன்யம், ஆனா எப்படிப்பட்ட சைத்தன்யம்? வியாபிச்சவன், இம்மூவபிள். ஆனா அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருத்தி ரூபமா அதே பிரகாசம் சைத்தன்யம் ஒரு ஃபார்மா வெளியில போகும்போது, டார்ச் லைட் மாதிரி வெளியில போகும் போது, லேசர் பீம் மாதிரி வெளியில போகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தின்னு பேரு. அதுக்கு பேர் வந்து விருத்தி மூவபிள், அதே நான்ற கான்சியஸ்னஸ் இம்மூவபிள். ரெண்டும் பிரகாசம் தான். ஆனா அந்த விருத்தியில என்ன சுவாமி டிஃபரெண்ட் அப்படின்னா, விருத்தியில திரிகுணாத்மகம். விருத்திய மூவ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை உடையதா இருக்கு. குணம் தெரியுமா கண்ணுக்கு? கண்ணுக்கு தெரியாது குணங்கள். அப்ப கண்ணுக்கு தெரியாது. அப்ப நமக்கு எது தெரியும்னா விருத்தி. ஒவ்வொரு விருத்தியும் நமக்கு கண்ணுக்கு தெரியும். விருத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி ஒரு அறிவை தரக்கூடியதா இருக்கு, லைட். அது போதும். அப்போ நானுக்கும் அந்த விருத்திக்கும் டிஃபரெண்டே தெரியாது. ஏன்னா அந்த திரிகுணாத்மிகான்றதோட சேர்ந்து 3 குணங்களோட சேர்ந்து நான் பிரகாசமா இருந்து மூவ் ஆகும்போது விருத்தி ஆயிடுறேன். இந்த திரிகுணாத்மிகா மாயாவை நான் செப்பரேட் பண்ணிட்டேன்னா நான் இம்மூவபிள் ஆயிடுவேன், நான் என்னோட நிலையில ஸ்திரமாயிடுவேன். இதுதான் டிஃபரெண்ட். 3 குணங்களோட சேரும் போதெல்லாம் 3 குணங்களோட தன்மையினால நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் 3 விதமான சத்துவகுணம் இருக்கும்போது பிரகாசமா இருக்கு, ரஜோகுணம் இருக்கும்போது சஞ்சலமா இருக்கு, தமோ குணம் இருக்கும்போது ஆலசியத்தோட மோகத்தோட இருக்கு. அப்போ இந்த 3 குணங்களோட நான் சேர்ந்த விருத்தி, இந்த 3 குணங்கள் இல்லாம போச்சுன்னா நான் வெறும் பிரகாசம் அப்படின்னு புரிச்சு ஆயிடுச்சா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதம் பண்ணினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது வேற நான் வேறன்னு சொல்ல முடியும். இந்த சித்தத்துல விருத்திகள் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இது வேற நான் வேறன்னு என்னால செப்பரேட் பண்ண முடியாம போகுது. எப்படி சுவாமி இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள் தான். அகர்பத்தி. அகர்பத்தி ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னோட சிஷ்யர் வருவார், இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அகர்பத்தினாவே வந்து பாத்தீங்கன்னா காஃப் உண்டு, அலர்ஜி அவருக்கு. அந்த அலர்ஜி இருக்கிறதுனால இருமிக்கிட்டே இருப்பார். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வெளியில போய் உட்காந்துருவார். வெளில போய் உட்காந்துட்டு அகர்பத்தியோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவார். ஏதாவது தாளிப்பு போட்டேன் அப்படின்னா உடனே ஓடி போயிடுவார். ஓடி சைத்தானே அப்படின்னா ஓடி போயிடுவார். தாளிப்பு போட்ட அவரை திறத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறாருன்னா ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சா போய் ஓடிவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள ஊதுவத்தி இருக்கிற வெளியில போய் என்ன பண்ணுவாரு, ஃபேன், நல்ல ஃபேன் இருக்கு பர்ணசாலையில, நல்ல ஃபேனை நல்லா வேகமா ஓட விட்டாருன்னா
அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல வராது, எல்லாம் வெளியில ஃப்ரீயா இருக்கு. இதேதான் இந்த சித்தவருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்க நாம ரூபங்கள் இருக்கு. இந்த நாம ரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் சித்தவருத்தியில இருக்கிறது. அந்த உலகத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் சேருது. அகர்பத்தி ஸ்மெல்லோட காத்து சேர்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், பிளைனான காத்தை நம்ம அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த அகர்பத்தி ஸ்மெல்ல காத்துல இருந்து ரிமூவ் பண்ணி நல்ல ஃபேனை ஓட விட்டு 4 ஜன்னலையை திறந்து நார்மல் காத்தை ஓட விட்டோம் அப்படின்னா அகர்பத்தி ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வாசனை இல்லாத காத்து தெரியும். இல்ல நான் வந்து அகர்பத்தியோட தான் இருந்து காத்தை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா முடியவே முடியாது. எந்த காலத்திலையும் உங்களுக்கு விசுத்தமான ஆத்ம தத்துவம், நிர்குண நிராகாரமான ஆத்ம தத்துவம் தெரியவே தெரியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா காத்த அகர்பத்தியோட ஸ்மெல்லோட இருந்துகிட்டு காத்த வந்து காத்துக்கு ஸ்மெல் இல்லைன்னு தெரியவே முடியாது. உண்மைதானே? அதேதான். அப்ப யோக சித்த விருத்தி நிரோதம் பண்ணினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், விற்த்திக்கு சரூபமா. விற்பி சாரூபியம் என்ன அர்த்தம், என்ன ஸ்மெல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காத்தும் அந்த ஸ்மெல் ஆயிடும். அதே மாதிரி நான் காற்று மாதிரி இருக்கேன், எனக்குன்னு ஸ்மெல் இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தவிருத்தி அகர்பத்தி மாதிரி என்ன ஸ்மெல்லோட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒன்னா இணைஞ்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தவிருத்தி வெளியில இருக்கிற விஷய நாம ரூபங்களையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு அப்ப ஒவ்வொரு தாட்டும் நாமம் ரூபம். அந்த நாம ரூபத்துக்கு கீழே 3 குணங்கள், 3 குணங்களுக்கு கீழே நான், சுத்தமான நான். எந்த தாட்டை உடைச்சாலும் இப்படிதான் உடைக்கணும். இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம், நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். 3 ஐட்டம் வச்சுங்க. நான் இருக்க, அதுக்கப்புறம் இந்த 3 குணங்களை உடையது விற்த்திகள் இருக்கு, அந்த விற்த்திகளுக்கு மேல நாமம் ரூபம் டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு விற்த்தியிலையும் இதுதான் இருக்கும், 3 விஷயங்கள் இருக்கும். ஆயிடுச்சா? சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்துக்கு வர 5வது சூத்திரம். இனிமே வர்றதெல்லாம் நமக்கான விஷயங்கள். நம்ம விற்த்திகளை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். சித்த விற்த்திகள்னா என்ன அப்படின்னா அனலைஸ். ஏன்னா நான் இருக்க 3 குணங்கள் இருக்கு, அதுக்கு மேல நாம ரூபத்தோட விற்த்திகள் டிராவல் பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம், நானை தனியா வச்சுக்கலாம், சித்த விற்த்திகளை தனியா ஒரு பேக்கேஜ் ஆகிங்க. 2 சித்த விற்த்திகள்ல தான் நாம ரூபம் இருக்கு. அப்ப நாம ரூபத்தையும் சித்த விற்த்திகளை திரிகுணாத்மகா சித்த விற்த்திகளையும் ஒன்னாக்கிடுங்க. 2 1. சித்த விற்த்திகள்னாவே ஒரு நாமம் ரூபம் இருக்கிற 3 குணங்கள். அதுக்கப்புறம் நான் செப்பரேட். அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அந்நியமா ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்காக ஒவ்வொன்றா ஆரம்பிக்கணும். தாஹா மேல இருக்கா சித்த, அந்த 5வது சூத்திரத்துக்கு மேல ஒரு அவதாரிக்கா இருக்கு. தாகான என்ன அர்த்தம், அந்த சித்த விற்த்திகள், சித்த விற்த்திகளானது தாகான சித்த விற்த்தையா புனர் நிரோதவ்யா. அவைகள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புனருக்கு மீனிங் இல்லை, அது சும்மா கலவுக்கில சொல்றேன். நிரோதவ்யானா அவைகள் நிரோதம் செய்யத்தக்கவைகள். நானை மட்டும் வச்சுக்கிட்டு நானுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய சித்த விற்த்திகளை எல்லாத்தையும் நிரோதம் செய்ய வேண்டும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகுத்வே சதி சித்தசிய, அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய விற்த்திகள் எவ்வளவுப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. கோடிக்கணக்கான விருத்தி. காலையில இருந்து எண்ணி பாருங்க, என்ன முடியுமா உங்களால? கடல் அலைய வேணா எண்ணலாம், கடற்கரையில இருக்கிற மணலை வேணாலும் எண்ணலாம். நம்மளோட சித்த விருத்திகளை என்ன பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. காலையில இருந்து எண்ணி பாருங்க, ஒரு டைம் கீப்பரை போட்டு எத்தனை விருத்தி வருதுன்னு பாருப்பா அப்படின்னு ஏமாந்துரும். எத்தனை விருத்தி போகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டு மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா அவைகளை வந்து பாத்தீங்கன்னா பகுத்வே சதி சித்தசிய, சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகள் வந்து அநேகமா இருந்தாலும் கூட, எண்ணங்கள் அதிகமா இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும், அவசியம் நிரோதம் செய்யப்பட வேண்டும். சரி, நிரோதம் பண்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்லுங்க சாமி அப்படின்னா, ரொம்ப அருமையான மெத்தட். ஒவ்வொரு விருத்தியாலாம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியான பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அநேக கோடி விருத்திகளை நீக்க வேணாம், ஒரு 5 வெரைட்டியான விருத்திகளை நீக்கினா போதும். நம்ம என்ன பண்ண போறோம், 5 பேஸ்கெட்டை வைக்க போறோம். 5 பேஸ்கெட்டை வச்சுட்டு எல்லா விருத்திகளையும் 5ஆ பிரிச்சு அதுக்குள்ளார போட போறோம். போட்டீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டை தூக்கி போட்டீங்கன்னா அதுல கோடிக்கணக்கான விருத்திகள் போயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு பேஸ்கெட்டையும் நம்ம தூக்கி தூக்கி போட போட விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இல்லாம போயிடும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 5வது சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது.
விருத்தய பஞ்சதையः விருத்தய பஞ்சதையः கிளிஷ்டா கிளிஷ்டாः கிளிஷ்டா கிளிஷ்டாः பிரிச்சோன்னா கிளிஷ்டா அக்ளிஷ்டான்னு பிரிக்கணும். சேர்ந்து சொல்லும் போது ஆ சைலன்ஸ்ல இருக்கும். கிளிஷ்டா தீர்க்க அப்படி கொஞ்சம் இருக்கணும். கிளிஷ்டா கிளிஷ்டாः விருத்தயः பஞ்சதையः விருத்தயः பஞ்சதையः கிளிஷ்டா கிளிஷ்டாः. வேதாந்தத்துல கிளிஷ்ட விருத்திகள் அப்படின்ற பிரயோகம் சங்கரன் பயன்படுத்துறேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜி எல்லாம் சாஸ்திரம் படிச்சவங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்க. அதனால இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுங்க. டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். விருத்தயக அப்படின்னா விருத்திகள் பகுவச்சனத்துல போட்டிருக்கு. விருத்திகி விருத்தி விருத்தயா. விருத்திகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா பகுவச்சனம் அநேக விருத்திகள். இந்த விருத்திகள் பாத்தீங்கன்னா பஞ்சதையா. பஞ்சதையா என்ன அர்த்தம்? 5 வெரைட்டிஸ், 5 வகைகளாகும். விருத்திகள் 5 வகைகளாகும் மொத்தம். ஆனா அந்த 5 வெரைட்டியையும் 2ஆ பிரிக்கிறோம். என்ன விருத்திகள் அப்படின்னா கிளிஷ்ட விருத்திகள் அக்ளிஷ்ட விருத்திகள்னு 2ஆ பிரிக்கிறோம். மொத்தம் 5 வெரைட்டியா பிரிக்கிறோம். அந்த 5 பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா தான் சொல்லலாம். எந்த 5 வெரைட்டியா இருந்தாலும் 2 வெரைட்டி. ஒன்னு கிளிஷ்ட விருத்திகள், ஒன்னு அக்ளிஷ்ட விருத்திகள். அப்ப என்ன பண்ணணும்? விருத்திகள்னு போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே கிளிஷ்ட விருத்திகள் அக்ளிஷ்ட விருத்திகள்னு போடணும். அதுக்கு கீழே 5 வெரைட்டியா பிரிக்க போறோம். சொல்லியாச்சு. அடிச்சா இதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் விருத்தயக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் ஒவ்வொன்னா சொல்றார். கிளேஷ ஹேத்துக்காக. இந்த பாஷ்யம்லாம் வியாச பாஷ்யம் யாரும் தொடர்றதே இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதோட டெர்மினாலஜி பிரயோகங்கள்லாம் சங்கர பாஷ்யம் மாதிரி இருக்காது. சங்கர பாஷ்யம் ரொம்ப ஈஸியா இருக்கும். வியாச பாஷ்யம் அதுவும் யோக சூத்திர பாஷ்யம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், டஃபஸ்ட். அதை அன்வயம் பண்றதும் அதை மீனிங் சொல்றதும் ஒழுங்கா பரம்பரையில கேட்டிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணவே முடியாது. என்னடா இது ஏதோ சப்தமா இருக்குன்னு ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். கிளேஷ ஹேத்துக்காக. கிளேஷ ஹேத்துக்காக கிளிஷ்டாக அப்படின்னு அடுத்த ஒரு கமா போடுற இடத்துல இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். துக்கத்தை தரக்கூடியவைகள், துக்கத்துக்கு காரணமானவைகள் கிளிஷ்ட விருத்திகள். அடுத்து துக்கத்திற்கு காரணமானவை என்ன கிளேஷமா இருக்க நம்ம சொல்லுவோமா? வீட்டுல எல்லாம் பிரயோகம் இருக்கு. இப்ப இருக்கா இல்லைன்னு தெரியல. எங்க வீட்டுல எல்லாம் நான் எங்கேயாவது சோகமா உட்கார்ந்தா அம்மா கேட்பேன், என்னடா கிளேசமா இருக்க அப்படின்னு. இந்த பிரயோகம்லாம் வீட்டுல இருக்கு. மலையாளத்துல இருக்கா சினி? கிளேஷம் இருக்கா? கிளேஷம் இருக்குல்ல. கிளேஷம்ன்றது தமிழ்நாட்டுல தான் இல்லாம போச்சு. எல்லாமே தூக்கி போட்டோம். பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டாச்சு. எல்லாம் சின்னவங்களாயிட்டோம். பெரியவங்களா இருந்தவங்க எல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளேஷம்ன்றதுக்கு அர்த்தம் துக்கம். கிளேஷ ஹேத்துக்காக, கிளேசத்துக்கு காரணமாக இருக்கின்றவைகள் கிளிஷ்ட விருத்திகள் என்று சொல்லப்படுகின்றன. அப்ப கிளிஷ்டம் அப்படின்னாவே என்னது? கிளேஷம், துக்கம் அப்படின்னு அர்த்தம். மனசு சில சமயம் டல்லா இருக்கும்ல, அந்த டல்லா இருக்கு அப்படின்னாவே அதுக்கு காரணம் கிளிஷ்ட விருத்திகள். ஏதோ உள்ளுக்குள்ளார எலி செத்து போச்சு, ஒரு கரப்பாம்பூச்சியோ இல்ல எலியோ செத்து போச்சு, ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு அர்த்தம். கிளிஷ்ட விருத்திகள் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மாசய பிரச்சய க்ஷேத்திரி பூதாக. ரொம்ப அற்புதமான இது. கர்மாசயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாசனாக்கு ஒரு பேரு கர்மாசயம்னு பேரு. கர்மாசயம் ஏன் கர்மாசயம் பேர் வந்துச்சு சுவாமி? கர்மஸ்ய ஆசய இது கர்மாசய. கர்மஸ்ய ஆசய, கர்மனக, கர்மன் சப்தம் கர்மனக, கர்மனக ஆசய இது கர்மாசய. கர்மங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். ஜி ரொம்ப டெக்னிக்கலா போறோம், அதனால பார்த்து 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 இது பண்ணிட்டே வாங்க. கர்மங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கின்றவைகளுக்கு பேர் வாசனைகள். அதுதான் கர்மத்துக்கு காரணமா இருக்கு. எது காரணம்? கர்மம். நீங்க ஒரு கர்மா பண்றீங்க. நான் அயோத்தியா போறேன். அயோத்தியா போறேன் அப்படின்னா, சாமி அயோத்தியாவா? ஆமாமா அயோத்தியா. ஆனா அயோத்தியா போறதுக்கு முன்னாடி எனக்கு எப்போ அயோத்தியா போகணும்னு பிளான் வந்துச்சு? 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே. நான் போறது ஜூலைல போகணும்னு பிளான் வச்சிருக்கேன். அப்ப ஜூலைல போறேன். அப்ப யாராவது பாக்குறாங்க ட்ரெயின்ல, சாமி இன்னும் அயோத்தியா போறீங்களா அப்படின்னு.
அவங்களுக்கு தெரியும் சுவாமி அயோத்தியா போறாரு, ட்ரெயின்ல ஏறிட்டாரு அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி, அந்த கருமத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? 4 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடியே எனக்குள்ளார சங்கல்பம் வந்திருக்கணும். நான் அயோத்தியா போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அது குறிச்சு பாத்தீங்கன்னா அந்த 3 மாசத்துக்கு நடுவுல டிக்கெட் புக் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்களை தாட் ப்ராசஸ் போயிருக்கணும். எங்க தங்கணும், எங்க ஃபுட் எடுக்கணும், அங்க போய் பக்கத்துல என்ன பார்க்கணும், எல்லா விஷயங்களும் அந்த சங்கல்பத்துக்கு அப்புறம் காரியம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து தாட் ப்ராசஸ், மனசுன்னு பேர் அதுக்கு. அதுல இருந்துதான் பாத்தீங்கன்னா நான் அயோத்தியா போறதுன்னு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து போகிறது காரியம் நடக்குது. அப்போ ஒரு கர்மா நடக்குது அப்படின்னா கர்மத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். அந்த தாட் ப்ராசஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சங்கல்பம் இருக்கணும். சங்கல்பத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா வாசனா இருக்கணும். எனக்கு ராமரை பார்த்து 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 ரொம்ப இது இருக்கு, பிரியம் இருக்கு உள்ளுக்குள்ள. ராமர்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அதனால ராமர் கோயில் கட்டணும்னு அவரோட விக்கிரகத்தை பார்த்தோட எனக்கு வந்துருச்சு, ஆஹா ஆனந்த ராமனா இருக்காரு, போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். எனக்கு அது ஆனந்தம் இல்லை அப்படின்னா அங்க போகணும்னு தோணுமா? இந்த நான் கோயில்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ராமர் கோயில் கட்டும் போது, ஐயோ இவங்களுக்கு சிலையே பண்ண தெரியாது அப்படின்னு. நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா விக்கிரகமே பண்ண தெரியாது, கீழே பேர் எழுதி வச்சிருப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் பேர் எழுதலைன்னா கிருஷ்ணரும் தெரியாது, ராமர்னு பேர் எழுதலைன்னா ராமர் பேர் தெரியாது. சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா இந்த கடைகளுக்கு வாடகைக்கு விடுற மாதிரி சின்ன சின்னதா ரூமை கட்டி போட்டு அதுல பாத்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு பேர் எழுதி போட்டிருப்பான். எனக்கு ராமர் கோயில் கட்ட போறாங்கன்னே எனக்கு பயம். என்ன பயம்னா, ஐயோ இவன் எங்கேயாவது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மார்பிள் கல், ஒயிட் மார்பிள் கல்லை கொண்டு மூக்கும் தெரியாம, மொழியும் தெரியாம, கண்ணும் தெரியாம முழுன்னு எங்கேயாவது ராமரை பண்ணி வைக்க போறானே, கீழே பேர் எழுதணுமே அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த பயம் இருந்துகிட்டு இருக்கும் போதே விக்கிரகம் வந்தோன்னு ஆச்சரியமா இருந்து போச்சு. அப்படி பார்க்கறதுக்கு முருகர் மாதிரியே இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா முருகர் மாதிரியே இருக்காரு. பிடிச்சு போச்சு அந்த ரூபம். ஆஹா என்ன அற்புதமான ரூபம் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே இருக்கிற அந்த இச்சை இருக்குல்ல, இதே பாத்தீங்கன்னா பளிங்கு கண்ணா முழுன்னு பண்ணியிருந்தா எனக்கு ஆசை வந்திருக்குமா? ஆமா, இதை போய் பார்த்துக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரியமான ரூபத்தை பண்ணணும்னு எனக்கு அதை பார்க்கணும்னு சங்கல்பம் உண்டாச்சு. அப்ப ஏற்கனவே ராமரை பத்தி நான் நிறைய கோயில்கள்ல பார்த்து அதோட பதிவு இருக்கு எனக்கு. வாசனை அப்ப மனசுல நல்லா வச்சுங்க. வாசனா, வாசனையில இருந்து சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து தாட் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ்க்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும். எந்த காரியம் நடக்கிறதா இருந்தாலும், நான் சோலை பட்டோரா பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னா சோலை பட்டோராவுக்கு பண்றதுக்கு முன்னாடி இத்தனை ப்ராசஸ் இருக்கு. எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் காரியம் இருக்கு அப்படின்னா ஒரு காரியத்துக்கு பின்னாடி மனசோல ப்ராசஸ் நடக்கும். ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கும், அவ்வளவு வேகமா நடக்கும். அதுக்கு பின்னாடி சங்கல்பம் இருக்கும், அதுக்கு பின்னாடி வாசனா இருக்கும். இது எப்பவுமே வச்சுக்கணும். ஆயிடுச்சா? அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கர்ம ஆசயம்ன்ற ஒரு வார்த்தை. கர்மத்துக்கு ஆதாரம் அர்த்தம், ஆசயம்ன்றதுக்கு அர்த்தம் ஆதாரம். கர்மத்துக்கு ஆதாரம் எது? கர்மத்துக்கு ஆதாரம் இப்பதான் சொல்லி முடிச்சேன். ஒரு கர்மம் நடக்கணும்னா டைரக்டா தாட் ப்ராசஸ், அதுக்கு ஆதாரம் சங்கல்பம், அதுக்கு ஆதாரம் வாசனை. அப்ப நம்ம டைரக்டா மூலத்துக்கு போயிடுங்க. எந்த கர்மம் நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் வாசனா. அப்ப அந்த வாசனைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேர் கொடுக்கிறோம், கர்மத்திற்கு ஆதாரம் கர்மாசய அப்படின்னு பேர். இந்த கர்மாசயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கெட்ட விருத்திகள், கிளிஷ்ட விருத்திகள் இருக்குல்ல, துக்க விருத்திகள், அது வரும்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாசய பிரச்சய. பிரச்சயன்றதுக்கு அர்த்தம் கூட்டம்னு அர்த்தம். கர்மாசயம்னா வாசனைகள், அதோட பிரச்சயம்ன்றதுக்கு அர்த்தம் கூட்டம், குரூப். எத்தனை பாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வாசனைகள், சதா காலம் வாசனைகள். நம்ம எதையெல்லாம் புதுசா பாக்குறோமோ அதுக்கெல்லாம் போய் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். எப்படி ரிஜிஸ்டர் ஆகும்? சுகம் துக்கம். சுகம் மொத்த அனுபவமும் 2 தான். ஒரு நல்ல காஃபி குடிச்சேன் அப்படின்னா அது சுக வாசனையா போயிடும். இது நரசூஸ் காஃபி, இது சன்ரைஸ் அப்படின்னு உள்ள ரெஜிஸ்டர் ஆகும். மோசமான காஃபி குடிக்கும் போது சொல்லும், ஐயோ ப்ரூ காஃபி, இது
இது நல்லவே இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு, அது நல்லவே இல்லை, இனி எங்கே போனாலும் ப்ரூ காஃபி குடிக்கக்கூடாது, ஏன் அப்படின்னு கேட்டால் அது நல்லா இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, சுக்கமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், இதான் வாசனைகள். அப்போ மொத்த வாசனைகளையும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சுக வாசனைகள், துக்க வாசனைகள்னு பிரிக்கலாம். இந்த வாசனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பிரச்சயமா இருக்கு. பிரச்சயம்ன்றதுக்கு அர்த்தம் ஏகப்பட்ட விருத்திகள், கர்ம ஆசய பிரச்சயம், வாசனை கூட்டங்கள்னு அர்த்தம். கர்மாசய பிரச்சயம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனை கூட்டங்கள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ரி பூதாக, அது எங்க இருக்கும்? வாசனைகள்லாம் எங்க சாமி இருக்கும்? வாசனைகள் தான் என்ன சொல்லியிருக்கோம்? காரணம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பேரு பீஜம்னு பேரு. நிர்பீஜ சமாதி உண்டாகணும்னா நீங்க அந்த வாசனைகள் இல்லாம போனா நிர்பீஜ சமாதி. பீஜம்னா விதை. விதை எங்க இருக்கும்? விதை வந்து பாத்தீங்கன்னா லேண்டில் இருக்கும், லேண்டுக்கு கீழே இருக்கும். விதைக்கிறதுக்கு என்ன வேணும்? புதுசா ஒண்ணு விதைக்கணும்னா என்ன வேணும்? லேண்டு வேணுமா? அதனால வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள்ன்ற விதைகளுக்கு லேண்டா இருக்கின்றவைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளிஷ்ட விற்த்திகள். இந்த விற்த்திகள் எப்படிப்பட்டது? லேண்டு மாதிரி. ஆச்சரிய சொல்ற கர்மாசய பிரச்சய க்ஷேத்ரி பூதாக. கர்மாசயம் சொல்லக்கூடிய வாசனைகளுக்கு, வாசனை கூட்டங்களுக்கு லேண்டு போல இருப்பவைகள் கிளிஷ்ட விற்த்திகள்னு சொல்லக்கூடிய துக்கத்தை கொடுக்கின்ற கெட்ட எண்ணங்கள். இந்த கிளிஷ்ட விற்த்திக்கு இன்னொரு பேர் என்னது? கெட்ட எண்ணங்கள். ஆயிடுச்சா? முதல்ல இதை புரியலன்னா கேட்டீங்க, இப்போ துண்டு துண்டாதான் படிக்க போறேன். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? கிளேஷ ஹேத்துக்காக, துக்கத்திற்கு காரணமானவைகள் கிளிஷ்ட விற்த்தையாக, கிளிஷ்ட விற்த்திகள்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள். மனதில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விற்த்திகளுக்கு பேரு கிளிஷ்ட விற்த்திகள்னு பேரு. ஆயிடுச்சா? இவைகள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளிஷ்ட விற்த்திகள் எப்படிப்பட்டது? லேண்டு மாதிரி. லேண்டு மாதிரின்னா என்ன அர்த்தம்? வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கருமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய வாசனைகள் விதைகள். அந்த விதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறதுக்கு லேண்டு வேணுமா? அந்த லேண்டு தான் இந்த விற்த்திகள். புரிஞ்சு? அதுக்கப்புறம் கியாதி விஷயா குண அதிகார விரோதின்யோ அக்லிஷ்டாக. கியாதி விஷயானா என்ன அர்த்தம்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோகமா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது ஏதாவது ஞானம் உண்டாகுமா? பாருங்க, உண்டாகாது. ஏன்னு கேட்டா மனசு சூம்பி போயிருக்கும். மனசு சூம்பி போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கவலையா இருக்கு, ஒரே துக்கமா இருக்கு, ஏதோ ஒரு ஒரிஸ், நிறைய ஒரிஸ் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நான் வியாச பாஷை எடுக்கிறேன் ஜி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த பாடத்தை நான் எடுத்தா என்ன, அவன் ஏற்கனவே துக்கமா இருக்கான், இன்னும் துக்கம் அதிகமா போயிடும் அவனுக்கு. ஐயோ சாமி என்னென்னவோ பேசுறாரு, ஏற்கனவே நான் சாமி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சாமி, விடுங்க சாமி அப்படின்னு போயிடுவான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கிளிஷ்ட விற்த்திகள் ஒருத்தருக்கு பிரவாகம் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா ஞானம் உள்ள போகாது. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 காரியத்துக்கு கிளாஸ் லீவ் போடுவேன் எப்பவுமே. என்னோட ஆச்சரியர் காலத்துல இருந்து 2 காரியத்துக்கு நான் வந்து லீவ் போடுவேன். 2, நம்ம மனுஷனோட பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மிருகம் பாதி மனுஷன் பாதி, 2 இருக்கு. அசுரனும் தேவனும் கலந்து இருக்கமா. பெரும்பாலும் கிளாஸ் லீவ் போடுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா காலையில எந்திரிச்சோன்னு நல்லா அனுஷ்டானம் போகும். ஒரு 1000-500 காயத்ரி பண்ணிடுவேன், ஒரு சிவ பூஜா ஒன்று பண்ணுவேன், ருத்ர சமக்கெல்லாம் படிச்சு முடிச்சு கரெக்டா ஒரு உபாசனை ஓங்கார இந்த காயத்ரி உபாசனையும் பண்ணி முடிக்கும் போது மனசு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சொச்சமா போயிடும். சொச்சமா போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போகணும்னே தோணாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க, பார்த்தா கண்ணு மூடி திறந்து பார்த்தா 8 மணி ஆயிடும். 7 மணிக்கு கிளாஸ், 7 கிளாஸுக்கு போயிடும், 8 மணி ஆயிடும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும், செயலின்மைக்கு போயிடும். எப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் அதிகமா உத்கிருஷ்டமாகுதோ அப்ப என்ன ஆயிடும்? செயலின்மை. 2வது, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வாசனைகள் வந்து உள்ளுக்குள்ளார பழைய வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லா போய் கொந்தளிப்பு இருந்துட்டு இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு உட்காந்து ஜபம் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே நிக்காது, தியானம் பண்ணாலும் நிக்காது. அப்படியே ஃப்ளட் மாதிரி பழைய விற்த்திகள்லாம் வரும். அதுல ஏற்கனவே நமக்கு தெரியுமே பழைய விற்த்திகள் எதுவுமே சுகமானது ரொம்ப கம்மி. நம்மளோட பாஸ்ட் எல்லாம் எல்லாத்துலயும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வாழ்ந்தோம், என்ன ஒரு சலிப்பு தான் வரும். நம்மளை எவ்வளோ பேர் ஏமாத்திருப்பான், எவ்வளோ பேர் துரோகம் பண்ணியிருப்பான், நம்மளை எல்லாம் பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்படுத்திருப்பாங்க.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நினைச்ச மாத்திரத்துல நமக்கு வந்து ஒரே துக்கமாயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சத்துவகுணம் மேலோங்கி எதுவுமே செயல் புரிய முடியாம போனோமோ அதே மாதிரி இந்த விற்த்திகள் துக்க விற்த்திகள் வந்ததுக்கு பிறகு கிளாஸ்க்கு போகணும், இது போகணும், அதை போகணும், என்ன வாழ்க்கை போடா, படிச்சு மண்ணாங்கட்டியாகும், ஜீவன் முக்தியாவது மண்ணாங்கட்டியாகும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். விற்பி நிர்வாகம் பண்றது, சமாதி அபியாசம் பண்றது, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பழைய இதுலயே போய் மாட்டேன். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இங்கதான் சொல்றது, கிளிஷ்ட விற்பி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பாப கர்மங்கள்ல ஈடுபடுத்தி சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டே போகும். அதே நேரத்துல அக்ளிஷ்ட விற்த்தின்னு சொல்லக்கூடியது நல்ல எண்ணங்கள். கிளிஷ்ட விற்த்தினா கெட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்களுக்கு பேரு அக்ளிஷ்ட விற்பி. கிளிஷ்டம்னா கெட்டதுன்னு அர்த்தம், அக்ளிஷ்டம்னா நெகட்டிவ், நல்லதுன்னு அர்த்தம். இந்த நல்ல விற்த்திகள் இருக்கு அப்படின்னும் போது அவனை தான் நம்ம என்ன பண்றோம், தர்மாத்மான்னு சொல்றோம். இப்ப நம்மளாம் இருக்கோம்ல, நம்மள விக்ஷிப்த பூமியில இருக்கோம், தர்மாத்மா. இப்ப இந்த சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% சத்துவ, 90% மேல போச்சுன்னா கிளாஸ்க்கு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, 90-95 போச்சு அப்படின்னா கிளாஸ்க்குள்ள வர முடியாது, அது சமாதிக்கு போறது. இப்ப நம்ம எல்லாம் எங்க கிளாஸ்ல உட்காந்து பாடம் கேட்கிறோமா? ஆமா கேட்கிறோம். அப்ப நமக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 40% சத்துவகுணம், இது ரஜோகுணம், 50% வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம். இந்த 50-60 இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நல்ல முறையில வந்து வேதாந்தத்தெல்லாம் கேட்கலாம், இந்த யோக சாஸ்திரத்தெல்லாம் நம்ம கேட்கணும். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுதுன்னா கியாதி விஷயா, முதல் ஸ்டெப். இந்த நல்ல எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய அக்லிஷ்ட விருத்திகள் எப்படிப்பட்டது, கியாதி விஷயம் அப்படின்னா ஞான விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஞான விஷய, அக்லிஷ்ட விருத்திகள்னாவே என்ன அர்த்தம், ஞானம், ஞான விஷயம். தாட் எப்படி போகும், நல்ல ஞானத்தை குறிச்சு போகும். சுவாமி என்ன சொல்றார், கீதா நம்ம யோக சூத்திரம் என்ன சொல்லுது, வியாச பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சிந்தனைகள்லாம் நல்ல நல்ல சிந்தனைகளா போயிட்டே இருக்கும். கியாத்தி விஷயம்ன்றதுக்கு அர்த்தம் ஞான விஷயங்கள். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, மெதுவா 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 50-60 போகும் சத்துவகுணம், அதுக்கப்புறம் 65%, அப்புறம் 70%. இதுல ஈடுபட 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 ஒரு வீரியம் வர ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, சாமி கிளாஸ் வந்து 1.5 வருஷம் தான் சாமி ஆகுது, நல்ல சேஞ்சஸ் இருக்கு சாமி, என்கிட்ட காலையில வேக்கப் ஆயிடுறோம் சாமி, முன்னாடிலாம் வேக்கப்பே ஆக மாட்டோம் சாமி, 6 மணிக்கு முன்னாடி நான் எந்திரிச்சதே இல்லை சாமி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிப்பு வந்துருது, இப்போ வந்து உட்கார முடியுது சாமி, நிறைய நேரம் உட்கார முடியுது என்னால, முன்னாடி இருந்த மனசுக்கும் இப்ப இருக்கிற மனசுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு சாமி. அப்ப தெரியுதா, அபியாசம் பண்ண 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 இந்த ஞான விஷயத்தை அலோவ் பண்ண 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 என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார போய் 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 குண அதிகார விரோதின்யோ. சரி, அடுத்த லட்சணம் சொல்றாரு. இந்த இந்த அக்லிஷ்ட விற்த்திகள் என்ன பண்ணும், மெதுவா மெதுவா சத்துவகுண பிரதானம் இது மெதுவா மெதுவா அதிகமாக 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 குணத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா ரைட்ஸ், ஆளுமைன்னு அர்த்தம். குண அதிகாரம் 2 எழுத்துங்க, போக அபவர்க்கம், அபவர்க்கம் குண அதிகாரக பக்கத்துல எழுதிங்க லாஸ்ட். இது வந்து எல்லா இடத்துலயும் வரப்போகுது. குணாதிகாரகன்னு ஒரு மேல போட்டு எழுதிங்க. குண அதிகாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. சிஎம்க்கு ஒரு அதிகாரம் இருக்கு, பிஎம்க்கு ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு மினிஸ்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி குணத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன குணம், சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கு பேரு குணாதிகாரம்னு பேரு. குண அதிகாரம், குணாதிகாரம். எதுப்பா குணம் என்னத்தை தரும் அப்படின்னு கேட்டா, முதல்ல போகங்களை தரும், சுகதுக்க போகத்தை தரும். நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகமும் துக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா யாரு, அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா 3 திரிகுணாத்மிகா மாயா, பரமேஸ்வரி, துர்கா பரமேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி. அம்மா குக் பண்ணி டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் சுகம் துக்கம். பாயசம், ஒரு நாள் பாயசம், ஒரு நாள் பாவக்காய், ஒரு நாள் நியூட்ரல் ரசம், வெறும் ரசம், மோர் சாதம், மாத்தி 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 நமக்கு வந்து சுகத்தையும் துக்கத்தையும் அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயிடுச்சா, ஒண்ணு சுகதுக்க தாத்ருத்வம், ஒண்ணு சுகதுக்கத்தை கொடுக்கும் தன்மை, இது ஒண்ணு. 2வது வந்து அதே அம்மா தான் என்ன பண்றோம், சத்துவகுணம் அதிகமாகி 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 98% வரும்போது அம்மா பாக்குறாங்க, போ தப்பிச்சு போ
அப்படின்னு என்ன பண்றாங்க, அப்பவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் தருகின்றார்கள். அப்ப அந்த குணத்துக்கு அதிகாரம் ரெண்டே ரெண்டு தான், சுகதுக்கத்தை கொடுப்பது, அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுப்பது. இந்த ரெண்டும் அம்பாலோட கையில இருக்கு. இதெல்லாம் அம்பால இதுதான் சாக்தம் ஃபுல்லாவே வந்து இந்த திருக்குணாத்மிகா மாயாவை பேஸ் பண்ணி தான். லலிதா சஹஸ்ரநாமம் ஃபுல்லாவே, துர்கா சப்தசதி ஃபுல்லாவே இதை வச்சே தான் இருக்கும். அடிச்சா துர்கா சப்தசதி படிச்சீங்க அப்படின்னா தெரியும். சத்வகுணம் வந்து சரஸ்வதி, ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, தமோ குணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்கா, காளி, மகாகாளி. மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி. இந்த 3 சுரூபம் தான், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாகாளி என்ன பண்றா, சம்சாரத்தை நாசம் பண்றா, ருத்ராவதாரம், தமோகுண பிரதான். அதே நேரத்தை மகாலட்சுமி என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சௌக்கியத்தை கொடுக்குறா, நல்ல சுகத்தை கொடுக்குறா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதியின் சுகத்தை கொடுக்குறா, ஞானத்தை கொடுக்குறா. அதே நேரத்துல அந்த லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா நிறைய போகங்களை கொடுக்குறா. அப்ப இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தை கொடுக்கும் தன்மைன்னு பேரு இந்த 3 குணங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது லிபரேஷனும் கொடுக்குது, அப்பவர்க்கம்னு பேரு. அப்ப குணாதிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகதுக்க தாத்திருத்துவம் கூட வந்து பாத்தீங்கன்னா அபவர்க்க தாத்திருத்துவம். அப்பவர்க்கம்னா மோக்ஷம். டெர்மினாலஜி கொஞ்சம் புரிஞ்சுங்க. மோட்சத்துக்கு ஒரு பேரு, அப்பவர்க்கம்னு பேரு. எடுச்சா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட அதிகாரத்துக்கு இந்த அக்லிஷ்ட விருத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா விரோதினி. என்ன அர்த்தம், விரோதம். அப்ப நீங்க குணத்திலிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா, குணாதீத்தனை ஆகணும் அப்படின்னா என்ன வேணும், குணத்தை தாண்டி போறதுக்கு என்ன வேணும், சத்துவகுணம் அதிகமா தேவை. அந்த சத்துவகுணத்தோட விற்த்திகளுக்கு பேர் தான் அக்லிஷ்ட விற்த்திகள் அப்படின்னு பேர். புரிஞ்சுங்க. இவ்வளோ திரும்ப நாளைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கிளிஷ்ட பிரவாக பதிதா அப்பியக்லிஷ்டாக. அற்புதமானது. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுல அமிர்த பிந்து உபனிஷத் சொல்லுது, யாராவது நல்லவன் கெட்டவன் யாராவது இருக்கானா சாமி அப்படின்னு. நல்லவன் இல்லை, கெட்டவன் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத் ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோஹி த்விவிதம் புரோக்தம் சுத்தம் சா அசுத்தமேவச்ச. மனசுதாங்க ரெண்டு. இங்க பாப்பி புண்ணியாத்மா ஒரு மண்ணங்கிட்டு யாரும் இல்லை, எல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் தான். எவனையுமே வந்து நல்லவன் கெட்டவன் வகைப்படுத்தவே படுத்தாதீங்க. விருத்தி சாரூபியம். நல்ல எண்ணம் இருக்கிறவன் நல்லவன் சொல்றோம், கெட்ட எண்ணம் இருக்கிறவனை கெட்டவன் சொல்றோம். நல்ல எண்ணத்துக்கு பேரு அக்லிஷ்ட விற்த்திகள், கெட்ட எண்ணத்துக்கு பேரு கிளிஷ்ட விற்த்திகள். கிளிஷ்ட விற்பி வந்து அசுத்தம். அதே நேரத்துல வந்து நல்ல விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா அக்லிஷ்டம். கிளிஷ்டம் அக்லிஷ்டம். த்விவிதம் மனோஹி த்விவிதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச. அமிர்த பிந்து. அதே மாதிரி யோக சூத்திரத்தை சொன்னீங்கன்னா விற்த்தையக த்விவிதம், விற்த்திகள் 2 விதம், ஒன்னு கிளிஷ்டம் இன்னொன்னு அக்லிஷ்டம் ஆயிடுச்சு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கிளிஷ்ட பிரவாக பதிதா அபி. கிளிஷ்ட பிரவாக பதிதா அபி. கிளிஷ்ட பிரவாகனா என்ன அர்த்தம், கிளிஷ்டம்னா என்னது, கெட்ட எண்ணங்கள். ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா, சின்ன வயசுல, நான் சொல்றது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பெல்லாம் பக்குவம்லாம் தெரியாது இல்லை, இப்பெல்லாம் அனுபவம் இருக்கு நிறைய, முன்னாடிலாம் அனுபவம்லாம் இல்லை. சாராயம் காய்ச்சறவங்க பக்கத்துல நான் இருந்தேன். என் வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேட்மிண்டன்லாம் விளையாடுவோம். அப்ப அந்த ஏரியால வந்து கொஞ்சம் ரவுடிஸ், கொஞ்சம் ரொம்ப என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ற ஆட்கள். அதுல ஒரு லீடர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் என் கூட வந்து பேட்மிண்டன் விளையாடுவாரு, அப்புறம் வாலிபால் விளையாடுவாரு, செஸ் போர்டு விளையாடுவாரு. அவர் இது மாதிரி பிளே பண்ணும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். நல்லா எப்பவுமே நாங்க ஈவினிங் டைம்ல உட்காந்து ஏதாவது கேம் விளையாண்டுட்டே இருப்போம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பல கொலைகள் பண்ணவர். நல்ல இது. அவர் ஊர் ஃபுல்லா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ் சொல்லுவோமோ, அவரை பார்த்தாவே பயப்படுவாங்க எல்லாரும். ஒரு எல்லா கெட்ட பிசினஸும் அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறவர் ஆனா என்கிட்ட பேசுவார். பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான நல்ல மனுஷனா இருப்பார். நல்ல எண்ணங்கள், நல்ல இது எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு ரொம்ப புரியாது எப்படா இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா கொலை பண்றது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, நிறைய எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு புரியல ஒரு மனுஷன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு நல்ல புனிதமா
ஒரு தேவதூதன் மாதிரி இருக்காரு, ஒரு பக்கம் வந்து அப்படியே அசுரனா இருக்காரு. எப்படி அப்படின்னு மந்திரம் சொல்லுதுக்க பாஷ்யக்காரர் வியாசர் எழுதுற. அக்லிஷ்ட பிரவாக பதித்தா, கிளிஷ்ட கிளிஷ்ட பிரவாக பதித்தான்றதுக்கு அர்த்தம், கிளிஷ்ட பிரவாகம் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் ஒரு பிரவாகமா போயிட்டே இருக்கு. ஒரு ரிவர்ல கெட்ட எண்ணங்கள் போற, கெட்ட எண்ணம் நல்லா சாக்கடை தண்ணி போற மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி கெட்ட எண்ணங்களோட பிரவாகம் ஃப்ளட் மாதிரி ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரவாக பதித்தா அப்பி அப்படிமா அது மாதிரி போய்கிட்டு இருந்தாலும் கூட அக்லிஷ்டாகா, அக்லிஷ்டானா அதுலயும் அக்லிஷ்டம் இருக்கும். அப்ப ஒருத்தன் கெட்டவன் நீங்க யாரெல்லாம் முத்திர குத்துறீங்களோ அந்த கெட்டவன் இடத்துல கெட்ட எண்ணங்களுக்கு நடுவுல நல்ல எண்ணங்களும் இருக்கும். பொய்யே பேசிக்கிட்டு இருக்கான், பெரிய பொய்யன் சாமியாவன் அப்படின்னா அவனும் சத்தியம் அப்பப்போ நடுவுல சத்தியம் பேசிக்கிட்டு இருப்பான். ரொம்ப கெட்டவன் அப்படின்னாலும் கூட அவன்கிட்டையும் நல்ல விருத்திகள் நல்ல எண்ணங்கள் இருக்கும். நிறைய மினிஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அயோக்கியங்களா இருக்கானுங்க, எல்லாம் ஊரெல்லாம் அடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து யாகம்லாம் பண்ணிட்டு இருப்பான். என்னையாது சாமிகிட்ட வந்து பட்டையை போட்டு திருப்புன்றம் போட்டு உட்காந்து சாமி கும்பிடுவான். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவன் இவ்வளவு அயோக்கியம், இவனுக்கு எப்படி பக்தி வரும் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கெட்டவனுக்கும் கூட நல்ல விருத்திகள் உண்டா. ஆயிடுச்சா? அதான் சொல்லுது கிளிஷ்ட பிரவாக பதித்தா அபி. கெட்ட எண்ணங்கள் ஒரு தரங்கமா ஒரு நதியோட ஃப்ளோ மாதிரி போய்கிட்டு இருக்கிற இடத்திலும் அக்லிஷ்டாஹா, அக்லிஷ்டானா நல்ல எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி கிளிஷ்ட சித்ரேஷு அபி அக்லிஷ்டா பவந்தி, அதுக்கான வியாக்கியானம் கிளிஷ்ட சித்ரேஷு அபி. கிளிஷ்ட சித்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் வந்து 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 போயிட்டே இருக்கு, டும் 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 கிராப் போயிட்டே இருக்கு, கேப் இல்லாம போயிட்டே இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு கேப் இருக்குள்ள, ஒரு சின்ன சின்ன செகண்ட்ஸ். அந்த மைக்ரோ செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எட்டி பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து. கிளிஷ்ட சித்ரேஷு, சித்திரம்ன்றதுக்கு அர்த்தம் கேப். கிளிஷ்ட சித்ரேஷு அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் போயிட்டு இருக்கிற கேப்ல ஒவ்வொரு எண்ணங்களுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அபி அக்லிஷ்டாஹா பவந்தி, நல்ல விருத்திகள் உண்டாகும், ஞானத்தை கொடுக்கக்கூடிய விருத்திகள் உண்டாகும், தர்மமான விருத்திகள் உண்டாகும். அப்ப ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டவன் அப்படின்னா 100% கெட்ட எண்ணங்களே இருக்காது, அங்கங்க கேப்ல வந்து நல்ல எண்ணங்கள் உண்டாகும் சொல்லியாச்சு. அதே மாதிரி நமக்கு எடுத்துங்க, ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர், அது மாதிரி உலகத்துல ஒரு ஆள் இல்லவே இல்லை. நல்லவனே உலகத்துல 100% 24 கேரட் கோல்டுலாம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய முனிவனா இருந்தாலும் கூட என்ன இருக்கும், அக்லிஷ்ட சித்ரேஷு. அக்லிஷ்டம்னு என்ன அர்த்தம், நான் காலையில இருந்து சொல்றேன், காலையில இருந்து ஒரே வேதாந்தம் தான் அப்படின்னு. ஆனா எனக்குள்ளாரு என்ன இருக்கும், காலை கேப் கிடைச்சது அப்படின்னா சைத்தான் உள்ள வந்துருவான். அசுரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே இருக்கான், குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ல 2 பேர் இருப்பான், எக்ஸ் ஒய் இருப்பான். இந்த எக்ஸ் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா ஒய் இருப்பான், நடுவில் வருவான், கேப்ல எப்படா கேப்ல உள்ள நுழையணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அக்லிஷ்ட சித்ரேஷு. அக்லிஷ்ட சித்ரேஷுன்னு என்ன அர்த்தம், நல்ல எண்ணங்கள் பிரவாகமா போயிட்டு இருக்கும் போதும் கூட அதனோட கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், கிளிஷ்டா பவந்தி இதி. கிளிஷ்ட விருத்திகள்னு சொல்லக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வரும். அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சான்ஸ் கொடுக்க கூடாது. நாங்க ஒரே ஒரு இது வச்சிருக்கோம், ஞான நிஷ்டையை அடையணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளை சுத்தி ஒரு நிறைய ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய ஒரு ரோலா வச்சுப்போம். எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்டா இருக்கும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதுல கண்ட்ரோலா இருக்கும், யார் கூடலாம் பேசக்கூடாது அதை கண்ட்ரோலா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சாலும் டும் உள்ள வந்து அது எந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃப்ளோ வந்து தடுத்து வேற பக்கம் இழுத்துட்டு போயிருந்து தெரியாது. கர்மிகளோட சேர்ந்தீங்கன்னா கர்ம வாசனை உள்ள வந்துடும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்ம வாசனைகள் உள்ள இருக்கு. ட்ரிக்கர் அழுத்தினீங்கன்னா போதும் வெளில வந்துடும். பாஸ்வேர்டு மட்டும்தான் தேவை. நீங்க யோசிச்சு பாருங்க, யாரோ வந்து பாத்தீங்கன்னா பேய் கதை பேசுறாங்க, சின்ன வயசுல எல்லாம் அது இப்பெல்லாம் யாரும் வரதில்லை. இப்ப கூட யாராவது ஒரு சாதுக்கெல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட நாங்களாம் உட்காந்து காசி பண்ணுவோம். சாதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் பரமபத விளையாட்டுலாம் போட்டு
அப்படியே ஜாலியா கொஞ்சம் நல்ல பண்டார மாதிரி நல்ல ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு உட்காந்து கதை அடிப்பா. கதை அடிச்சா அந்த கதை வந்து காசிப் வந்து எந்த பக்கம்லாம் போகுமோ அந்த பக்கம்லாம் போகும். நான் மெதுவா ஜி எனக்கு ஒரு பேய் அனுபவம் வந்துச்சு ஜி அப்படின்னு சொன்னது நல்ல ஞான விஷயமா போயிட்டு இருக்கோம். இந்த பேயை பத்தி பேச ஆரம்பிச்சா போதும், ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டோரி சொல்லாரு. ஆமா சாமி, எனக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி பேய் அனுபவம் சாமி அப்படின்னு. பேயை பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரி போயிட்டே இருக்கும். பேயின்னு ஒரே ஒரு ட்ரிக்கரை அழுத்தினா, ஒரு பாஸ்வேர்டு அழுத்தினா எல்லாத்தோட மைண்ட்ல இருக்கக்கூடிய பேயும் வெளியே வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி பாம்பு கதை பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பாம்பும் அதே மாதிரிதான். நான் ஒரு பெரிய பாம்பு பிளாக் கோப்ரா பார்த்தேன் நர்மதால. ஆமா சாமி நானும் பார்த்தேன் சாமி. அவங்க பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பாம்புன்ற அந்த பாஸ்வேர்டு அழுத்தினீங்கன்னா பாம்பா வெளியில வர ஆரம்பிச்சிடும் அவங்க ஒவ்வொருத்தர் மனசுல இருந்து. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. அப்ப அந்த பாஸ்வேர்டை அழுத்தாத வரைக்கும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். எப்பவாவது அந்த பாஸ்வேர்டை நம்ம அழுத்தணும் அப்படின்னா போச்சு, அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும், அதுல இருந்து வந்துடும். அப்போ அந்த ஃபைல் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும். நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் நிறைய இடத்துல நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா யாரோட ஒரு வாசனையோ என்ன பண்ணும், மற்றவங்களோட வாசனையை கிளறிவிட்டு அப்ப என்ன ஆயிரும், நல்லது போயிட்டு இருக்கும் போதே கூட கெட்டது. கோயில்ல போய் நிற்போம், கோயில போய் நின்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா சனிய மாதிரி ஒருத்தன் வந்து அந்த ஆந்திராக்காரங்களே இப்ப வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டகரின்னு இன்னும் புரியல, சென்ஸே இல்லாம வந்து நிக்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி சாமியை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் போற மாதிரி ஓடி போய் சாமியை பார்த்துட்டு ஓடி போயிடுறாங்க. நிக்கவும் மாட்டேன்றான், நின்று தரிசனம் பண்றது கூட மாட்டேன், நம்மளையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இவன் வந்தாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசு சாந்தமா போயிட்டு இருக்கும். ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சூழ்நிலையை மாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை உண்டு பண்ணிட்டு போயிடும். அக்லிஷ்ட விருத்தி போயிட்டே இருக்கும். அந்த போயிட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிளிஷ்ட விருத்தி ஆக்கி விட்டுருவாங்க. சாமியை போய் பார்த்தா நம்ம சஞ்சலமா பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ போச்சு, இன்னைக்கு போச்சு, அவ்வளோதான். ஏகாந்தமா உட்காந்தாலும் அவங்க மேல கோபமா வரும். ஸோ என்ன மனுஷங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு. நமக்கெல்லாம் அனுபவம் தான். கோயிலுக்கு போயிருப்போம், நல்ல விருத்திகள் போகும், ஆனா கெட்ட எண்ணங்கள், குரோத எண்ணங்கள்லாம், காம குரோதம்லாம் அங்க வந்துடும். ஆயிடுச்சா? அதனால்தான் ஆச்சரிய சொல்ற அக்லிஷ்ட சித்திரேஷு. சித்திரம்ன்றதுக்கு அர்த்தம் கேப்னு அர்த்தம். நல்ல எண்ணங்களோட கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிஷ்டா பவந்தி இது, கிளிஷ்ட விருத்திகள் உண்டாகும். ஆயிடுச்சா? சரி, எடுத்துட்டு போட்டோம் சாமி. நல்லது உண்டான தாட், நமக்கு தான் தாட் உண்டாயிட்டே இருக்கு சாமி, நல்லது கெட்டது உண்டாயிட்டே இருக்குல்ல. அப்படின்னா என்ன பிரச்சனை தெரியுங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த விற்பி எனக்கு அதிகமா ஃப்ளோ ஆகுதோ அந்த விற்பிகள் என்ன பண்ணும், ததா ஜாத்தியகா சம்ஸ்காராக கமா போட்டுங்க, ததா ஜாத்தியகாக சம்ஸ்காராக. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். இந்த ஆந்திராக்காரங்க இருக்காங்கல்ல, ஃப்ளட்டு மாதிரி வந்து ஃப்ளட்டு மாதிரி போயிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப நான் சொன்னது வந்து காதுக்குள்ளார போச்சா, உங்க காதுக்குள்ளார ஜி ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா ஐயோ இப்ப நுழைய முடியல வச்சு, ரமணாசிரமத்துக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிப்போச்சுவா. ஒரு வண்டியில வராங்க, ஆந்திராக்காரங்கெல்லாம் வராங்க, தப 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 தபன்னு வந்து இறங்கி உள்ளுக்குள்ள மெடிடேஷனுக்கெல்லாம் கண்ணு மூடி நல்லா மைண்ட் கான்சென்ட்ரேஷன். இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தப தபன்னு வந்து சுத்தி பார்த்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட மெடிடேஷனுக்கு கலந்துட்டு அதுங்களும் உட்காராது, டம்னு போயிடும் எல்லாம். ஒரு ஃப்ளட்டு வந்துட்டு ஒரு பூகம்பம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப போயிடுற மாதிரி. இப்ப நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்க காதுக்குள்ள போகுமா? விற்பி, உங்க விற்பி ஆகி இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு பதிவை உண்டு பண்ணும். சம்ஸ்காராக பவந்தி. என்ன சம்ஸ்காரம்? இப்ப நான் சொன்னேன், நீங்க எங்கேயாவது கோயில்ல போயிருப்பீங்க, பார்த்தசாரதி கோயில்ல போய் நின்றுட்டு இருப்பீங்க. நின்றுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வரும். அதுக்கு தெலுங்கு பேசணும்னே என்ன ஞாபகம் வரும், சாமி அன்னைக்கு சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு, இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளட் மாதிரி வந்து சஞ்சலத்தை கொடுத்துட்டு போயிடும். ஆமா இல்ல, சாமி சொன்ன மாதிரியே இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னது இப்போ உங்களுக்குள்ளார என்னவாயிடுது, விற்பி. இந்த விற்பி, சித்த விற்பி முதல்ல உங்கள்ட்ட சித்த விற்பி ஆகி அதுக்கப்புறம் அது சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய வாசனையா பதிவாயிடும். சாமி என்ன புதுசு புதுசா வார்த்தை சொல்றீங்க, சம்ஸ்காரம்னா என்ன சாமி, வாசனைனா என்ன, சம்ஸ்காரம்னா என்ன? ஏற்கனவே நான் உங்களுக்கு பல பேருக்கு சொன்னது. இதை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேதாந்தம் ஃபுல்லா எங்க கேட்கறதா இருந்தாலும் புரியும். வெட் லேண்ட்,
களிமண் பூமி. இந்த களிமண் பூமியில மழை பெஞ்சிருக்கு, வெட் ஆயிடுச்சு, குழஞ்சி போச்சு மண். அந்த குழஞ்சி போன மண் பாதை, அந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பசுமாடுகள் போகுது. இந்த பசுமாடு போகும்போது அந்த பாத சின்னம் அதுல பதியுமா? அந்த பாத சின்னம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ரோடு ஃபுல்லா பசுமாடு, 4 பசுமாடு போச்சு. 4 பசுமாட்டோட பாத சின்னமும் அதுல பதிஞ்சு போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சாமி அப்படின்னா சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் மென்மையான பதிவுகள், லைட்டா இருக்கிற இம்ப்ரெஷன். அந்த இம்ப்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேர். ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால என்ன பண்ண முடியும்? எரேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் போச்சு, என்ன ஆகும்? காரோட டயர் அந்த பசுமாடுகளோட பாத சின்னத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப என்ன இருக்கும்? காரோட டயர் சின்னம் தான் இருக்கும். ஆயிடுச்சா? மிச்சம் நடுவில் கேப்ல எல்லாம் வந்து என்ன இருக்கும்? மாட்டோட பாத சின்னம் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு ரோலர், இந்த ரோட் ரோலர் வந்து போகுது. ரோட் ரோலர் போச்சுன்னா என்ன ஆகும்? காரோட சின்னமும் போயிடும், டயர் சின்னமும் போயிடும், இந்த மாட்டோட பாத சின்னமும் போயிடும். இப்ப என்ன இருக்கும்? ரோடு வந்து கிளீனா ஆயிடும். அடிச்சா? இதுக்கு பேர் என்னது? ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால நீக்க முடியும். அப்புறம் என்ன அர்த்தம்? மென்மையான பதிவுகளுக்கு, மென்மையான வாசனைகளுக்கு பேரு சம்ஸ்காரம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆந்திரா பீப்புளை பத்தி நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உள்ளர போயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா சம்ஸ்காரம். ஆயிடுச்சா? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சூத்திரம் வந்து இப்போ உங்களுக்கு என்னவாயிருக்கு? இந்த யோக சூத்திரம் முதல் முறை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு பேரு சம்ஸ்கார பாட்டம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வேத பாடம் படிக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, முதல்ல எனக்கு படிச்சு கொடுத்தவர் அப்படிதான் என்ன பண்ணிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு பேராகிராஃப் போயிடுவார், ஒரு அணுவாக்கம் சொல்லி கொடுப்பார், ஒரு பேராகிராஃப் சொல்லி கொடுத்துட்டு வேகமா சொல்லி, அவருக்கு தெரியும் நான் தப்பு தப்பா சொரம் சொல்லுவேன்னு அவருக்கு தெரியும், எவ்வளவு சொல்றானோ சொல்லட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவார், அவர் சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் சாமின்றார். மறுநாள் போகும்போது அந்த பாடம் எனக்கு செகண்ட் டைம் ஆகுது. அப்போ ஒரு ஹோல்டு கிடைக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு கிடைக்கும். அப்ப செகண்ட் டைம் அவர் சொல்லி கொடுப்பார். அப்ப சொல்லி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் சொன்னதை காட்டிலும் இப்போ இதுல இம்ப்ரூவ் ஆயிடும். அப்புறம் மறுநாள் பண்ணும்போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பக்கவாயிடும். அந்த முதல் நாள் பாட்டத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கார பாட்டம்னு பேரு, முதல் பதிவு. இப்ப நான் உங்களுக்கு புதுசா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், இப்பதான் யோக சூத்திரம் கேட்கறவங்களா இருக்கீங்க. சிமிச்சேச்சி மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க, நாதபிரம்ம சிமிச்சேச்சி, இது மாதிரி கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க, நம்ம பிரபோதா, இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த யோக சூத்திரம் என்கிட்ட கேட்டவங்க. அப்ப கேட்டவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சப்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். கிளிஷ்ட விருத்தி, அக்லிஷ்ட விருத்தி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்கனவே கேட்டது. ஏற்கனவே கேட்கும்போது அவங்க முதல் முறை கேட்கும்போது சம்ஸ்காரமா பாட்டமா இருக்கும். இப்ப அவங்களுக்கெல்லாம் இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாலிடா கிளியரா அது ரெக்கார்ட் ஆகும். புதுசா கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப யோக சூத்திரமே எப்படிப்பட்ட பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கார பாடம். முதல் பதிவு எப்பவுமே சம்ஸ்காரம்னு வச்சுக்கணும். ஆனா அது என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த வெட்லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மாடு போச்சு, மாடு போனதுக்கு பிறகு பாத சின்னம் வந்துருச்சு. அது எத்தனை நாள்ல அந்த மண்ணு மெதுவா மழை பெய்யறது நின்று போச்சு, மெதுவா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. வெயில் அடிச்சு 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 அந்த பாத சின்னம் மண்ணு காஞ்சி போய் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. களிமண், அந்த களிமண்ல இருக்கிற அந்த பாத சின்னம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல லாரி போகல, கார் போகல, ரோடு ரோலர் போகல, ஒன்றும் போகல. அப்ப அந்த பாத சின்னம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வாசனான்னு பேர். சம்ஸ்காரம்னா மென்மையா இருக்கிறது, சாஃப்டா இருக்கிற பதிவு. அதே திரும்ப 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 பண்ணதுக்கு பிறகு மாடுகள் டெய்லி அதுல போய் 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 ஒரே பாத சின்னமா ஆயிடும். அது இறுகி போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான சம்ஸ்காரத்துக்கு பேரு வாசனைகள். ஆயிடுச்சா? சம்ஸ்காரம்னாலும் பதிவுகள்னு பேரு, ரெக்கார்டு, இம்ப்ரெஸ்ன்னு பேரு. வாசனைகள்னாலும் இம்ப்ரெஸ் தான் பேரு. ஆனா என்ன டிஃப்ரெண்ட்? மென்மையானது சாஃப்டா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாசனைகள்னு பேரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு தாட் உண்டாச்சுனாலும், எதையாவது பார்க்கிறோம்,
ஒரு தாட் உண்டாகுது. ததா ஜாத்தியகா சம்ஸ்காராக அப்படின்ற இடத்துல கமா போட்டுங்க. எந்த மாதிரி விருத்திகள் உண்டாகுதோ அந்த விதமாக உள்ளுக்குள்ளார பதிவு உண்டாகும், இம்ப்ரெஸ் உண்டாகும். நம்ம சித்தம் களிமண்ணு மாதிரி, கரெக்ட் தானே? நம்ம மண்டை வந்து களிமண்ணு தான். அந்த களிமண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடும் எந்த தாட்டு போனாலும். இப்ப நான் என்ன நம்பிக்கையில பாடம் எடுக்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன நம்பிக்கையில எடுக்கிறேன்? எல்லாம் உடனே இந்த ஜென்மத்துல எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு இந்த பாடம் முடிஞ்ச உடனே சாமி எல்லாம் புரிஞ்சிருச்சு போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியல. நான் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா 30-40% உள்ள போச்சுன்னா எனக்கு சக்சஸ், ரொம்ப அதிகமான சக்சஸ்ன்னு அர்த்தம். எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் 2 பேருக்கு 60-70% போகும். யாரோ ஒரு தீர எடுக்க வந்து பாத்தீங்கன்னா 90-95% போகும். அது மாதிரி இருந்திருக்காரு. சிஷ்யர்கள் ஒருத்தர்லாம் இருந்திருக்காரு. நல்ல புத்தி. அப்படியே 100-99% அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இல்லையா மனுஷன் இப்படி இருக்காரு, அப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறாரு, எனக்கு ஏதோ பயம் இருக்கும் அவர் பக்கத்துல போனாவே ஸ்கேன் பண்றாரோ என்ன அப்படின்னு. அது மாதிரி சிஷ்யர்கள் தான் இருக்காரு. அப்ப புத்தி வந்து அந்த அளவுக்கு அந்த கரண சுத்தியும் இருந்துச்சு அப்படின்னா, ஷார்ப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்க அது மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காக இந்த பாடம்லாம் நடத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்ஸ்காரம்னு பேர். இது பேர் எப்படியாவது சொல்ற சப்தம் கண்டிப்பா உங்களுக்குள்ளார போயிடும். போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இப்ப இந்த ஜென்மத்துல ஒரு இப்போ நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வித்யா கட்டாச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. அடுத்த ஜென்மத்துல எங்கேயாவது போய் கேட்பீங்க நீங்க. யாரோ வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க, இது இப்படித்தானே அப்படின்னு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க சம்ஸ்காரம் இருக்கா, அது செகண்ட் டைம் அடுத்த ஜென்மத்தை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஞானமா மாறிடும், ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு என்னோட ஆச்சாரியார் சொன்னதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, முந்தின ஜென்மத்து சம்ஸ்காரம் நாங்க சொல்றோம். எனக்கு போன ஜென்மத்திலேயே இதெல்லாம் சம்ஸ்காரம் இருக்கு, யோக சூத்திரம், வேதாந்தம் இதெல்லாம் சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இந்த ஜென்மத்துல ஒரு முறை எனக்கு கேட்டதுனாலேயே எனக்கு போதுமான அறிவு எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்ட்ராங்கா ஒரு ஞானம் உண்டாகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸ்காரம் நடந்திருக்கணும். ஆயிடுச்சா? எந்த விருத்தியா இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ, எந்த விருத்தி உண்டானாலும் அந்த விருத்தியோட போட்டோ காப்பி நம்ம சித்தத்துல உண்டாயிரும். அதுக்கு பேர் சம்ஸ்காரான்னு பேர், சம்ஸ்காரங்கள். அதுக்கப்புறம் சரி, அந்த சம்ஸ்காரத்துல இருந்து விருத்திபிரேவ கிரியந்தே. அந்த சம்ஸ்காரங்கள் எதனால உண்டு செய்யப்படுகிறது? சித்த விருத்திகள்னால சம்ஸ்காரங்கள் உண்டு செய்யப்படுகின்றன. எந்த விதமான விருத்திகளோ அந்த விதமான சம்ஸ்காரம். இப்ப நான் சாஸ்திரத்தை சொல்ல 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 சாஸ்திரியமான சம்ஸ்காரம் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் உண்டாகும். எங்கேயாவது சினிமாவை போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சினிமா சம்ஸ்காரம் உள்ள உண்டாயிடும். இல்ல எங்கேயாவது ஃபைட்டை பத்தின விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சண்டை போடுற விருத்திகள் தான் இருக்கு அப்படின்னா அது உண்டாயிடும். எங்கேயாவது பிசினஸ் சம்பந்தமா பணத்தை உண்டாக்குற சம்ஸ்காரம் ஏதாவது உண்டாச்சுன்னா அந்த விருத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை வாங்கினா லாபமா, அதை வாங்கினா லாபமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா, இல்ல இன்சூரன்ஸ்ல போடலாமா அப்படின்னா நிறைய சர்ச்சா போயிட்டு இருக்குன்னா அது மாதிரியான சம்ஸ்காரம். அப்போ எந்த விதமான விருத்திகளோ அந்த விதமான சம்ஸ்காரங்கள் விருத்திகளால் செய்யப்படுகின்றன. ஒரு ஸ்டேட்மெண்ட், கிரியந்தே அப்படின்னா செய்யப்படுகின்றன. அது மட்டும் இல்ல, சம்ஸ்காரைச்ச விருத்தயைதி. இது உள்ள போய் பதிவாயிடுச்சா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வயசுல, சின்ன வயசுலயே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் உள்ள படிக்க ஆரம்பிச்சோன்னு எனக்குள்ளார விவேகானந்தர் தான் பெரிய ஹீரோ. ரஜினி கமல்லாம் இல்ல, அந்த ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு விவேகானந்தர் நிப்பார் தெரியுங்களா, ஒரு போஸ். என்ன போஸ்! ஐயோ, எந்த ஹீரோவும் பக்கத்துல நிக்க முடியாது. ரஜினியாவது கமலாவது மண்ணாங்கட்டி. அந்த விவேகானந்தரோட அந்த கம்பீரமான அந்த ஒரு உருவம் 13 வயசுல உள்ள போச்சுங்க. 13 வயசுல உள்ள போனது வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல நான் ரிஷிகேஷ்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. ரிஷிகேஷ்ல வந்து அவர் தங்கின ஆசிரமத்திலே நான் போய் தங்கினேன். அவர் தங்கின 2 இடத்துல நான் தங்கியிருக்கேன், விவேகானந்தர் தங்கின இடத்துல. அப்ப விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே உள்ள போயிட்டார். சரி, ஏன் எனக்கு மட்டும் விவேகானந்தர் பிடிச்சது? என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி, கமல், விஜயகாந்த்னு சுத்திட்டு இருந்த சமயத்துல நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஸ்பிரிச்சுவல் புக்கா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஞானம் ஏதாவது இருக்குமா, அது என்ன இது என்ன அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா தேடி தேடி ஏன் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். இப்ப ஒருத்தருக்கு உங்களுக்குள்ளார இந்த சம்ஸ்காரம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா
எங்கெல்லாம் இந்த யோகத்தை பத்தி பேச்சு ஒருத்தர் டக்குன்னு எடுத்து பார்ப்பீங்க நீங்க. உள்ள இருக்க சம்ஸ்காரம் இருக்குல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாமே. சுவாமி விற்த்திகளை பத்தி இப்படி பேசியிருக்கார், சமாதியை பத்தி இப்படி பேசியிருக்கார், அது உள்ள போய் கிடக்கும். இவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாமே, அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம்னு எங்கேயாவது எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க, புக் எடுத்து பார்ப்பீங்க, ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க. வேற காலத்துல வேற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்காரம் விற்த்திகளா பரிணமிக்கும், வெளிப்படும். விற்த்தியிலிருந்து சம்ஸ்காரம் உண்டாச்சு, சம்ஸ்காரத்திலிருந்து விற்த்திகள் உண்டாகும். ஆயிடுச்சா? சிம்பிள். ஒரு விற்த்தி உள்ள போகுது, அது ஒரு பதிவை விட்டுட்டு போயிடுது. அந்த பதிவுல இருந்து திரும்பவும் எண்ணங்கள் திரும்ப உண்டாகுது. அப்ப எண்ணம் ஒரு தாட் ப்ராசஸ் உண்டாகுது அப்படின்னாவே அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், விற்த்திகள் இருக்கணும். எப்படி இது சம்ஸ்காரங்கள் இருக்கணும். சம்ஸ்காரம் இருக்குனாவே அது ஏற்கனவே விற்த்திகளா ஆய்தான் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி இருக்கணும். எப்படி சாமி இது அப்படின்னு கேட்டு நான் கேட்கிறேன். ஒரு மரம் இருக்கு, மாங்கொட்டை இருக்கு, மாம்பழம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும், அந்த மாமரத்துக்கு பீஜம் ஒண்ணு இருந்திருக்கணுமா? அப்ப பீஜத்திலிருந்து அந்த மரம் வந்துச்சு, மரத்துல மாங்காய் வந்துச்சு, மாங்கால கொட்டை இருந்துச்சு, கொட்டையில இருந்து என்ன வந்துச்சு, திரும்பவும் விதைய போட்டு மரம் ஆச்சு. அப்ப மரத்துல இருந்து கொட்டை, கொட்டையில இருந்து மரம், மரத்துல இருந்து கொட்டை, கொட்டைனா பீஜம் ஆயிடுச்சா? பீஜ அங்குரம், பீஜாங்குர நியாயம் அப்படின்னு பேரு இருக்கு. இதுக்கு என்ன பேரு, பீஜ அங்குர நியாயம். பீஜம் எது அப்படின்னா முதல்ல விற்த்திகள் பீஜம், அதுக்கு அடுத்தது விற்த்திகள்ல இருந்து வரக்கூடிய அங்குரம் முளை, விதை முளை. முளை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதையை உண்டு பண்ணுச்சு, அது திரும்பவும் பாத்தீங்கன்னா பீஜம் ஆயிடுது, விதை பீஜம் ஆயிடுது, அதுல இருந்து மரம், திரும்ப விற்த்திகள். அப்ப விற்த்திகள்ல இருந்து சம்ஸ்காரம், சம்ஸ்காரத்திலிருந்து விற்த்திகள், விற்த்திகள்ல இருந்து சம்ஸ்காரம், சம்ஸ்காரத்திலிருந்து விற்த்திகள். ஒன்னை ஒன்று ஆசிரியம் செய்தவை, ஒன்னுக்கு ஒன்னு காரணமா இருக்கின்றவைகள் உண்டாகின்றன. ஏவம், இந்த விதமாக விற்பி சம்ஸ்கார சக்கரம், விற்த்தியிலிருந்து எண்ணங்கள்ல இருந்து சம்ஸ்காரம்ன்ற வாசனைகள், வாசனையிலிருந்து விற்த்திகள், விற்த்தியிலிருந்து சம்ஸ்காரம், சம்ஸ்காரத்திலிருந்து விற்த்திகள். இது எப்படி போகுது அப்படின்னா இது இந்த விதமாக விற்பி சம்ஸ்காரம்ன்றது ஒரு சக்கரம். சம்ஸ்காரம்னாவே என்ன பண்ணலாம், சம்ஸ்காரம் வாசனை ரெண்டுத்துக்கும் அது பரியாயமாச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா விற்த்திகள், விற்த்திகள்ல இருந்து வாசனை, வாசனையில இருந்து விற்பி, விற்த்தியில இருந்து வாசனா. இது பாத்தீங்கன்னா சக்கரம். சக்கரம்னா என்ன அர்த்தம், நிப்பாட்ட முடியாது. பீஜம் அங்குரம், அங்குரத்துல இருந்து பீஜம், பீஜத்துல இருந்து அங்குரம், இப்படியே போயிட்டே இருக்கும். இது எப்படிப்பா ஆகுது அப்படின்னா அனிஷம் பிரவர்த்ததே ஆவர்த்ததே. அனிஷம்னா என்ன அர்த்தம், இடைவிடாமல் அனாதி காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா இது சக்கரம் போயிட்டே இருக்கு. எத்தனை கோடி ஜென்மம் பிறந்தோன்னு தெரியல. ஒவ்வொருத்தரோட சித்தத்துக்குள்ளாரையும் நாய் வாசனை இருக்கு, பன்னிக்குட்டி வாசனை இருக்கு, குரங்கு வாசனை இருக்கு, பட்சிகள் வாசனை இருக்கு. எனக்கு நிறைய வாட்டி என்ன ஆகும்னா பறக்கிற மாதிரியே கனவு வருச்சு சின்ன வயசுல. இப்ப கூட அப்பப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சில சமயம் அப்படியே இந்த ஹாரி பாட்டர் இருக்கான்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சின்ன வயசுல இந்த ஹாரி பாட்டர்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குலாம் படிக்கவே தெரியாது. முன்னாடி படிக்கவே இல்லை. சின்ன வயசுல 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் தொடப்பம் இருக்கும்ல, கூட்டுறது தொடப்பம், அதை எடுத்து அந்த ஹாரி பாட்டர் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு என்னன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நான் பறக்கிற மாதிரியே உந்தி 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 மேலே பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ சமீபத்திலாம் கூட அது மாதிரி எண்ணம் பாத்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. உந்தி 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 மேலதான் பறப்பேன், மரத்துக்கு மேலெல்லாம் போவேன், அப்படியே பறந்துட்டு வருவேன். அதான் நினைப்பேன் முந்தின ஜென்மத்துல பக்ஷியா பிறந்திருக்கும் போல இருக்கு. அந்த பக்ஷியோட வாசனை மேலேயே இருக்கு. அதனால என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா கழுகு மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது நேச்சுரா நிறைய அவ்வளவு இதா இருக்கும். சில பேருக்கு நாய் சம்ஸ்காரம் இருக்கு, சில பேருக்கு குரங்கு மாதிரி தப்பிக்கிட்டே இருப்பான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் பிறக்கும் போதே தேவனோட வாசனையோட இருக்கும், ரொம்ப தெய்வீக சம்பத்தோட இருப்பாங்க. சில பேர் பிறக்கும் போதே அசுரனா பிறப்பான். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தேன், பக்கத்துல இருக்கிற இன்னொரு குட்டி குழந்தைய போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஐயோ இதுக்கு இன்னும் 1 வயசு 1.5 வயசு ஆகல, இப்பவே போட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைய அடிக்குது அப்படின்னா அப்ப எங்க இருந்து வந்திருக்கணும், அது அசுர குலத்துல இருந்து வந்திருக்கணும். அடிக்கணும்னு அதுக்கு தோணுது. இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ஆறுதலா இருக்கு, அக்காமடேட் பண்ணுது.
அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை. அப்போ அனந்த கோட்டி ஜென்மங்களா வாசனைகள் இருந்து தாட் ப்ராசஸ்ல இருந்து வாசனைகள்ல இருந்து தாட் ப்ராசஸ் அப்படின்னு இது ஒரு சக்கரமா பாத்தீங்கன்னா அனிஷம் ஆவர்த்தத்தை. அப்படின்னா அனிஷம்னா இடைவிடாமல், ஆவர்த்தத்தைனா சென்று கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் தது ஏவம் பூத்தம் சித்தம், இந்த விதமாக இருக்கக்கூடிய சித்தமானது அவசித அதிகாரம் ஆத்மகல்பேன வியவதிஷ்டதே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் இந்த சித்த விற்த்திகளை என்ன பண்ண போறோம்? முதல்ல அதர்மத்திலிருந்து தர்மம், அதுக்கப்புறம் தர்மத்தை தாண்டி போறோம். அடிச்சா ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஏனத்யஜதி தத்யஜ அப்படின்னு ஒரு இருக்கு. ஒரு முக்கியமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஸ்லோகம் இருக்கு சொல்றேன். கீதால 3வது சாப்டர் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஏனத்யஜதி தத்யஜ தியஜ தர்மம் அதர்மம் ச உபே சத்யான்ருதே தியஜ உபே சத்யான்ருதே தியக்துவா ஏனத்யஜதி தத்யஜ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மந்திரம் இருக்கு, மகாபாரதத்துல இருக்கிற மந்திரம். அது ஆச்சாரியார் சொல்ல போறார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல கிளிஷ்ட விற்த்திகளை எல்லாத்தையும் அக்ளிஷ்ட விற்த்திகள்னால நாசம் பண்ணணும். தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் பாத்தீங்கன்னா சத்துவகுண விற்த்திகள் மூலமா நல்லா நாசம் பண்ணணும். பகவத்கீதையில 14, 15, 16, 17, 18 ஃபுல்லா பாத்தீங்கன்னா குணத்திரய விபாக யோகம்னு ஆரம்பிச்சு தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் அப்படின்னு வரிசையா 14, 15, 16, 17, 18 வரைக்கும் இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் சொல்ல போறேன். சத்துவ குணத்துல நின்று 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 இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நாசம் பண்ணணும். ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் உண்டாகிற விற்த்திகளுக்கு பேரு கிளிஷ்ட விற்த்திகள், துக்கம் தருபவை. அதே நேரத்துல சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடியவை அக்ளிஷ்ட விற்த்திகள். அக்ளிஷ்ட விற்த்தின்னு சொல்லக்கூடிய சத்துவகுண விற்த்திகளை வச்சுக்கிட்டு தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் மெதுவா 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 ஓவர் கம் பண்ணி சத்துவகுணத்தை 98% கொண்டுட்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? திரும்ப திரும்ப அதை கெட்டே போக கூடாது. பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா சொரூப பிரதிஷ்டம். சொரூப பிரதிஷ்டம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியாரு உங்களுக்கு சாமி எனக்கு எங்க சொல்லியிருக்கீங்க சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஜ் நம்பர் 26 கீழே இருக்கு பாருங்க, லாஸ்ட் பேராகிராஃப். அதாவது 2வது சூத்திரத்துல கடைசி 2வது பேராகிராஃப், 2வது சூத்திரத்தோட லாஸ்ட் பேராகிராஃபுக்கு முந்தின பேராகிராஃப். ததேவ ரஜோ லேஷமலாபேதம் இருக்கா, 26வது பேஜ்ல கீழே இருக்கும். 2வது சூத்திரத்தோட லாஸ்ட் பேராகிராஃப், அதுக்கு மேல ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதுல இருக்கு ததேவ ரஜோ கிளேஷமலாபேதம். இந்த ரஜோ குணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும், அதை மெதுவா மெதுவா ஓவர் கம் பண்ணி 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 98% சத்துவகுணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? 1% ரஜோகுணம், 1% தமோகுணம், 98% சத்துவகுணம். இந்த நிலைக்கு வரும்போது ரஜோகுணம்ன்ற மலமும் நீங்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்வரூப பிரதிஷ்டம். ஸ்வரூப பிரதிஷ்டனா தானா நிக்கிறது உண்டாகும். சத்துவ புருஷ அந்நியதா கியாதி மாத்திரம், அந்த இடத்துல ஒரு ஞானம் உண்டாகும். என்ன ஞானம்? நான் வேற, இந்த சித்தம் வேற அப்படின்ற ஞானம் உண்டாகும். அதுக்கு என்ன பேரு? பரம்பிரசங்கியானம்னு பேரு, அந்த இடத்தினோட பேரு. அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? நிரோத பூமியை நோக்கி, நிர்விகல்ப சமாதியை நோக்கி, தர்மமேக சமாதியை நோக்கி உங்களை புஷ்அப் பண்ணும். நிர்பீஜ சமாதி, இல்லைன்னா அசம்பிரக்யா சமாதி, இல்லைன்னா தர்மமேக சமாதி, 3 ஒரே பேர், நிர்விகல்ப சமாதி. அந்த 98% நீங்க அடைஞ்ச பிறகு உங்களை புஷ் பண்ணும் நிரோத பூமிக்கு, சித்தத்தை தாண்டி போறதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா. அந்த பேராகிராஃப அப்படியே இந்த லைன்ல கொண்டு வாங்க. இந்த லைன்ல கொண்டு வாங்க. ததேவம் பூதம்,
அந்த விதமா இருக்கக்கூடிய சித்தமானது என்ன பண்ணுவோம்? அவசித அதிகாரம் ஆத்ம கல்பேன வியவதிஷ்டத்தை. அப்படியேதான் அவசித அதிகாரம்னா குணத்தோட அதிகாரம் இருக்குல்ல. என்னது குணத்தோட அதிகாரம்? சுகதுக்க போக்திருத்துவம், சுகதுக்க தாத்திருத்துவம். சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல. அது பாத்தீங்கன்னா அந்த குணத்தோட அதிகாரம் அவசிதனா முடிவுக்கு வரும். 98% வந்தோன்னா உங்களோட சுகதுக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. குணம் பாத்தீங்கன்னா அம்பா நினைப்பாங்க, போதும் போதும் பொழைச்சு போ அப்படின்னு விட்டுருவாங்க. சுகமும் கிடைக்காது, துக்கமும் கிடைக்காது. அவசித சித்தம், அவசித அதிகாரம். அவசித அதிகாரம்னா குணத்தோட அதிகாரமா இருக்கக்கூடிய சுக துக்க அனுபவங்கள் நின்று போகும், முடிவுக்கு வரும். அந்த நிலையில ஆத்ம கல்பேன வியவதிஷ்டதே, தான் தானா ஆத்மாவோட சொரூபத்துல நிலை பெறுகின்றான். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? அந்த சித்தம் பிரளயம் வா கச்சதி இதி, அந்த சித்தம் நாசத்தை அடைஞ்சு இவன் குணாதீதனாக இவன் ஆவான். அப்போ 98% இருக்கக்கூடிய பரம்பிரசங்கியானம், அதுக்கு அடுத்தது நிருத்த பூமியில சம்பவிக்கக்கூடிய நிரோத அவஸ்தா, நிர்விகல்ப சமாதி, இந்த ரெண்டும் அந்த இடத்துல சம்பவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது. இதோட இது நிக்கட்டும். நாளைக்கு மீதி என்னமோ கண்டினியூ பண்ணும். திரும்பவும் பார்த்தா உங்களுக்கு இப்ப இன்னைக்கு பார்த்த பாடம் என்ன பேரு? இன்னைக்கு பார்த்த பாடம் என்னது? உள்ள போயிடுச்சா எல்லாம்? இன்னும் யாருக்கும் உள்ள அதிகம் போயிருக்காது. அப்ப அதுக்கு என்ன பேரு? மொத்தமா உள்ள போகலன்னு சொல்லாதீங்க, போயிருக்கோம். சம்ஸ்கார பாட்டம். நான் எதுக்காக ரிப்பீட்டேஷன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தெரியுதா உங்களுக்கு? எனக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால என்னோட ஆச்சாரியர்கள், நல்ல நல்ல ஆச்சாரியர்கள் வந்தாங்க. எனக்கு ஒரு வேதம் படிச்சு கொடுத்தாரு ஒருத்தர், வெங்கடேஷ் ஆச்சாரியார்னு பேர். நல்லா ஒரு இந்த ஜிஆர் மடத்துல இருந்த ஆச்சாரியார், ரொம்ப அற்புதமான மனுஷர். என்னாலாம் பாத்தீங்கன்னா ஸ்வரத்தை கண்ணாபின்னான்னு சொல்லுவேன், தப்பா சொல்லுவேன். எனக்கு ஒழுங்காவே படிக்கவே தெரியாது, சம்ஸ்கிருதமே படிக்க தெரியாது, மக்கு நான். ஆனா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா திரும்ப 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 சொல்லுவார். சொல்லும் போது எனக்கு அவர் தான் இந்த சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி சம்ஸ்கார பாட்டம் சாமி அப்படின்னு. சம்ஸ்கார பாட்டம் சாமி. நான் ஒரு காலத்துல நினைச்சேன் சம்ஸ்கார பாட்டம் ரொம்ப கீழானதுன்னு நினைச்சேன். இல்ல, சம்ஸ்கார பாட்டம் திரும்ப 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 பண்ணும் போது அது வாசனையா மாறி. அப்போ 3 வாட்டி சொல்லும் போது, 2 வாட்டி 3 வாட்டி சொல்லும் போது, அப்ப நான் இந்த மெத்தடை வச்சிருக்கேன். என்னன்னா, எப்பவுமே சங்கர பாஷ்யம் படிக்கும் போது பிருகதாரணி, சாந்தோக்கியம், பிரம்மசூத்திரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த இது யோகசூத்திர பாஷ்யம், யோகசூத்திர பாஷ்யத்தை எல்லாத்தையும் நான் 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டிலாம் சொல்லுவேன். நான் ஒரே சூத்திரத்தை திரும்ப 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 அதோட பாஷ்யத்தை படிப்பேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்ஸ்காரம் பலமா ஆயிடுச்சு அப்படின்னா அது கரெக்டா செட்டில் ஆயிடும். அதுக்காக அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிளாரிட்டி. இதுக்கு பேர் சம்ஸ்கார பாட்டம். நீங்க தப்பே இல்லாம பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாசனை ஆயிடுச்சுன்னு. வாசனை ஆயிடுச்சுன்னா மறக்கவே மாட்டேன் எந்த காலத்துல. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூத்திரங்களை பத்திலாம் இப்ப நீங்க நினைக்கலாம், சாமி பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு பாடத்துக்கு நான் எவ்வளவு நேரம் பார்ப்பேன் தெரியுங்களா? ஒரு பாடத்துக்கு 10 நிமிஷம் பார்ப்பேன். 10 நிமிஷம் பார்ப்பேன். ஆனா பாடம் படிக்கிற காலத்துல நான் ஒரு சூத்திரத்துக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருப்பேன் தெரியுங்களா? மணிக்கணக்கு, பல மணி நேரம் எழுதி எழுதி எழுதி. அது பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உட்காந்துட்டு எழுதி 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 கிழிச்சு போடுவேன், எழுதுவேன், எழுதி மொத்தமா எழுதி ஃபேர் காப்பிலாம் எழுதி நல்லா அக்னியை வச்சு கொளுத்துவேன். நான் சுத்தி இருக்கவங்கள பாப்பா, என்ன பைத்தியமாயவன், எழுதுறான் கிழிச்சு போடுறான். அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி பண்றான், ஃபேர் காப்பி எல்லாம் மொத்தமா வச்சு கொளுத்துறான். இவன் பைத்தியமா அப்படின்னு. ஆனா அதுதான் இப்ப எனக்கு பெரிய பலம். என்னன்னா திரும்ப 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 ஆவர்த்தி பண்றேன். ஆவர்த்தி பண்ணும்போது வாசனை ஆயிடுச்சு. வாசனை ஆயிட்டா இப்ப நான் ஒரு சூத்திரத்தை நடுவுல இருந்து ஒரு சூத்திரத்தை எடுத்தேன் அப்படின்னா, இதான் எனக்கு பார்த்ததாச்சே. எனக்கு எப்படி தெரியாது? புதுசா தெரியாது. இதான் 4 முறை பார்த்ததாச்சே, 10 முறை பார்த்ததாச்சே, இதுக்கு இந்தந்த அர்த்தம், இதுக்கு இந்தந்த அர்த்தம்னு நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாம கூட என்னால சொல்ல முடியும். இப்ப பாடம்லாம் நான் எடுக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சிருக்கலாம், சாமி ரொம்ப ரெஃபர் பண்ணுவாரு. ஒரு பாடத்தை முதல் ஒரு வாட்டி வாசிப்பேன். இவ்வளவுதான் என்னோட பாடத்தோட. வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் சமயம். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்குள்ளார சாஸ்திரம் வாசனையா இருக்கு. இப்ப உங்களுக்குள்ளார சாஸ்திரம் எப்படி சம்ஸ்காரமா ஆயிட்டு இருக்கு. இந்த சம்ஸ்காரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா வாசனை ஆயிடுச்சு. அப்ப நம்ம எப்ப எடுத்தாலும் நம்ம கையில இருக்கிற பணம் எப்ப தெரியுங்களா?
வாசனையா மாறிடுச்சுன்னா நம்ம கையில இருக்கிற பணம் மாதிரி எப்ப வேணாலும் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த இந்த வாசனையா இல்லாம சம்ஸ்காரமா இருக்குன்னா பேங்க்ல போய் எடுக்கணும், போய் எடுத்துட்டு வரணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இதே வாசனை ஆயிடுச்சுன்னா எதையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். அதாவது திரும்ப 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 இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, வாசனை ஆக்கிக்கீங்க. இனிமே இந்த 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 சப்தங்கள் எங்கேயுமே ஞாபகம் வரக்கூடாது. வாசனைக்கும் சம்ஸ்காரத்துக்கும் எளிமையான வாசனைக்கு பேரு சம்ஸ்காரம், ஸ்ட்ராங்கான சம்ஸ்காரத்துக்கு பேர் வாசனை. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எப்பவுமே வெட்லேண்ட்ல இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு வாசனைக்கும் சம்ஸ்காரத்துக்கும் அவ்வளோ இதா போகும். சம்ஸ்காரம் ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால மாத்தலாம். ஆனா பாத்தீங்கன்னா வாசனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா பல முறை அதிகமா ட்ரை பண்ணாதான் அந்த வாசனை வேற ஒண்ணா மாத்த முடியும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம் இருக்கும்போது இன்னொரு சம்ஸ்காரத்தை வச்சு அதை கிளியர் பண்ணிக்கலாம். கெட்ட சம்ஸ்காரம் வரும்போது அதை வேற ஒரு நல்ல சம்ஸ்காரத்தினால கிளியர் பண்ணிடலாம். இந்த வாசனை ஆயிடுச்சு ஜென்மாந்தரம்லாம் போகும், பல ஜென்மங்களுக்கு அந்த வாசனைகள் போகும். அப்ப எதையுமே பாத்தீங்கன்னா ஏதாவது கெட்ட விஷயமா இருந்ததுன்னா இது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க, முதல் முறை பண்றீங்களா அதோட விட்டுருங்க. அடுத்து திரும்ப ஆவர்த்தி பண்ணக்கூடாது, திரும்ப பண்ணக்கூடாது. திரும்ப பண்ணீங்கன்னா வாசனை ஆயிடும். அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கும். கேர்ஃபுல்லா இருக்கிறது சம்ஸ்காரத்தை ரிமூவ் பண்ணணும், கெட்ட சம்ஸ்காரத்தை. புதுசா கெட்ட வாசனைகளை ஆக்கக்கூடாது. ஐயோ திரும்ப திரும்ப சங்கல்பம் பதிவு, அதான் நான் சொல்றது. கன்ஃபியூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பம்ன்றது என்னது? இது எனக்கு வேணும் அப்படின்னா அது சங்கல்பம். நான் அயோத்தியா போகணும், அது சங்கல்பம். அயோத்தியா நான் போகணும்னு நினைக்கிறது சங்கல்பம். சம்ஸ்காரம்ன்றது வாசனை, வாசனையோட வேற இது, அதுக்கு கீழே இருக்கு, சங்கல்பத்துக்கு கீழே இருக்கிறது. திரும்ப கேளுங்க, இந்த கிளாஸை கேளுங்க, திரும்ப கேளுங்க. நீங்க கேட்கறதுல இப்ப கேப் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். இல்ல அவங்கள சொல்றேன், இன்னொருத்தவங்க யாரை கேட்டதுக்கு சொல்றேன். யாரா இருந்தாலும் கீதா இந்த யோக சூத்திரத்தை 2 வாட்டி கேளுங்க, 2 வாட்டி நோட்ஸ் எடுங்க. நான் ரொம்ப பொறுமையா தான் சொல்றேன். நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா கரெக்டா உட்காரும். நீங்க கேள்வி கேட்க விட்டுட்டே இருப்பீங்க. நான் சொல்ல இந்த காதுல விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இதாகாது. இப்ப கேட்கல அப்படின்னா நீங்க இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேட்டுட்டு புரியலன்னா அடுத்த நாளைக்கு கேளுங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹரிஓம். நான் சொல்றதே ரிப்பிட்டேஷன், அப்புறம் நீங்களும் கேட்டு நான் ரிப்பிட்டேஷன் திரும்ப பண்ணா இன்னும் இங்கேயே நிக்க வேண்டியதுதான், இன்னும் மூவே போக முடியாது. ஹரிஓம். ஒர்க் பண்ணுங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க. நான் ஒர்க் பண்ற மாதிரியே நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ணாதான் அது உங்கள்தான். ஹரிஓம் 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 ஹரிஓம்.